நான் வந்து என்னுடைய பேச்சை வந்து இந்த 2 பெரும் தலைப்புகளாக இதை வைத்திருக்கின்றார். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, இன்னொன்று ஹிஸ்டோகிராஃபி. இதில் வந்து அந்த ஹிஸ்டோகிராஃபிங்கிற அந்த பக்கத்தில் தான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். இது பயிற்சி வகுப்பு, பயிற்சி பட்டறை என்று சொன்னார்கள். அதனால் வழக்கமான இந்த ஒர்க் ஷாப்பில், வழக்கமான அந்த பயிற்சி பட்டறையில் முதல் நாள் நடந்ததை மறுநாள் வந்து ரீகேப் பண்ண சொல்லுவாங்க. அது நடந்து தான் எனக்கு தெரியல, நான் காலையில் லேட்டாக வந்தேன், நடக்கலை இல்லையா. அதனால் நாம் வந்து அதை வந்து என்ன நேற்று நடந்தது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு எனக்கு படுது. திருநாவுக்கரசு ஐயா பேசினாங்க. யாராவது அவர் என்ன பேசினாருன்னு சுருக்கமாக ஒரு ஸ்னாப்சிஸ் போல் அல்லது 2-3 வரிகளில், அல்லது உங்களுக்கு அவர் பேசினது தான் சொல்லணும்னு இல்லை, அவர் பேசியதில் என்னை கவர்ந்தது அல்லது என் மனதில் பட்டது அப்படின்னு கூட அந்த தலைப்பில் கூட அந்த நிலையில் கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்களா நண்பர்? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுவும் குறிப்பா பெரும் இயக்கத்தில் இருந்தவங்க அவங்க குடும்ப நிலை இப்போ இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் ஒண்ணு, மறதி ஒண்ணு. ரொம்ப காலம் கழிச்சு நம்ம கலாய்வுக்கு போறோம், அவங்கள பத்தி நினைவுகள் மக்களுக்கு இருக்குமாங்கிறது ஒண்ணு, குடும்பத்தினர் எவ்வளவு தூரம் வெல்கமிங்கா இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொன்னு. ஆனா முக்கியமா எனக்கு பட்டது முரண்பாடான தகவல்கள் வந்து நம்ம பிரைமரி சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும். எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள்ல இருந்தே குடியரசுல ஒரு மாதிரி பதிவு இருக்கும், திராவிட நாடுல ஒரு மாதிரி பதிவு இருக்கும், வேற ஒருத்தர் அவருடைய தென்னலாட்டுல வேற ஒரு மாதிரி பதிவு போட்டிருப்பாரு. இப்போ மூன்றையும் நினைத்து பார்த்து எது சரியானது, சரியான தகவல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சவால், இப்படி அதை சரி செய்வது, அந்த விஷயம் அதுதான் அவர் சொன்னது, அவருடைய அனுபவத்தில் சொன்னது. இவர் சொன்னது மாதிரி ஒரு ஆய்வுக்கு செல்வர்கள் வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வைக்கத்தையே எடுத்துங்களேன். வைக்கம் போராட்டம் நடந்தது வந்து 1924-25. இப்போது அதை பற்றிய ஆய்வு செய்வதற்காக நான் போனபோது 80 வருஷம் ஆயிடுத்து. அதனால் அங்கே வந்து ஒன்றுமே இருக்காது. தற்கால பாஷையில் சொல்வதானால் அங்கு ஒரு அம்மா கூட இருக்க மாட்டாங்க. காளியம்மாவை சொல்கிறேன், ஒன்றுமே இருக்காது அங்கே. நான் என்ன பண்ணுறது? அதனால் அது அங்கே இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாம் வந்து நம்மளோட விசாரணை கமிஷன் வைங்க அல்லது சிபிஐக்கு மாற்றுங்க கேஸுன்னு சொல்லுவாங்க. சிபிஐக்கு மாற்றுங்கன்னு இவங்க சொல்லி இதெல்லாம் நடக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆயிரும். அப்புறம் சிபிஐக்கு மாற்றுவாங்க. அப்போ அந்த கேஸு ஒன்றுமே இருக்காது, கேஸோட எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றுவாங்க. அது மாதிரி அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கும் ஆய்வுக்கும் உடனே நடக்கணும். ஆனால் அது மாதிரி நடக்க முடியாது வரலாற்றில், அது சாத்தியமே இல்லை. எது வந்து வரலாற்றில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வரலாறு நடக்கும்போது முடிவாகிற விஷயம் அல்ல. வரலாறு நடந்து அது ஒரு 50 வருஷம் ஆன பிறகு தான் இந்த சம்பவம் முக்கியமானதாக மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். வரலாற்றில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அந்த அனுபவத்தை தான் அவர் சொல்கிறார். அவர் வந்து 2 பேரை பற்றி ரொம்ப குறிப்பாக சொன்னார். பாவே மாணிக்க நாயக்கர் பற்றியும் முத்துசாமி வல்லத்தரசு பற்றியும் சொன்னார். அப்போது அவர் வந்து மாணிக்க நாயக்கர் பற்றியான தகவல்களை அவர் வந்து எங்கே தேடினார் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். தரவுகள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வாளன் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கருவாடு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பூனைக்கு தெரியறது மாதிரி ஒரு ஆய்வாளனுக்கு வந்து இதுக்கான சோர்சஸ் எங்கே இருக்கும், இதுக்கான மெட்டீரியல் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவனுடைய பரந்த வாசிப்பு எதையுமே படிக்கணும் அவன். அப்போ தான் வந்து இது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பாவே மாணிக்கருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சின்னதாக ஒன்று வந்திருக்குது. NK வேலன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அவருடைய உறவினரே அவர். இவங்க போட்டிருக்கிறாங்க, சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் அந்த வாழ்க்கை வரலாறை போட்டிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை வரலாறை வைத்து கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தேடலை நாம் வந்து தொடங்க வேண்டும். அப்புறம் ஜலபதியோட முயற்சி அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, ஆபிச்சுவரி வரும். அவங்க காலமான போது ஒரு குறிப்பு வரும் இல்லைங்களா, இரங்கல் குறிப்பு, ட்ரிபியூட்டு. அந்த ட்ரிபியூட்டில் வந்து ஒரு வாழ்க்கை குறிப்பு லேசாகவே இருக்கும். அந்த வாழ்க்கை குறிப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் அலையிறது. அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தேட முடியும். பாவே மாணிக்க நாயக்கருடைய வாழ்க்கை வரலாறு நான் NK வேலனோட புத்தகத்துக்கு பிறகு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை தேடினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐயாவோட பழகுவதற்குரிய முழு இதுவும் அவருக்கு உண்டான சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஜோதிடத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அவர் வந்து அவரோட ஜோதிடத்தை அவரே கணிச்சு வச்சுருந்தார்.
இந்த வருஷத்தில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. இந்த தேதி அல்லது இதை ஒட்டிய தேதியில் தான் மரணம் அடைவோன்னு குறிச்சிருந்தார். அதே மாதிரியே நடந்தது அவருக்கு. அவரோட வாழ்க்கையில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அப்புறம் அதை பற்றிய ஆணைமுத்து தொகுத்த புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவரை பற்றியான மாணிக்க நாயக்கர் பற்றியான ஒரு பெருங்குறிப்பு, நல்ல குறிப்பு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வல்லத்தரசு வந்து பற்றியான குறிப்பு வந்து பல இடங்களில் கிடைக்குது. என்னென்னா மொத்தமாக கிடைக்காது, அங்கங்கே இருக்கும். அதை வந்து ஒரு ஆய்வாளன் வந்து அதை தொகுக்கணும். அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு அவர் சொன்னார் இல்லைங்களா, கடைசியாக அவருடைய மருமகள் வந்து நான் வந்து நாமு வெங்கடசாமி நாட்டாரோட மகள் அப்படின்னு, பேத்தி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதிலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்போ நாமு வெங்கடசாமி நாட்டாரோட இதை நீங்கள் தேடி போகணும். அவரோட டைரி ஒன்று வந்திருக்கு, நாவலரோட டைரி. இதில் வந்து வல்லத்தரசு பற்றியான குறிப்புகள் இருக்குது. அந்த பேத்தி கல்யாணம் நடந்ததில்லை, அப்போ வந்து வல்லத்தரசுலாம் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிற சில குறிப்புகள்லாம் இருக்குது. அதிலேருந்து நம்ம வல்லத்தரசு பற்றி நம்ம தேட வேண்டியிருக்கோம். அப்போ ஒரு மெட்டீரியலுங்கிறது வந்து ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது, பல இடங்களில் கிடைக்கும். அது திருநாவுக்கரசு ஐயாவோட பேச்சிலிருந்தும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஜலபதி பேசுனது பற்றி இந்த மேகசின்ஸு, இந்த நியூஸ் பேப்பர் டெய்லி மேகசின்ஸு இல்லைன்னா வீக்லி மேகசின்ஸு, இதெல்லாம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதோட கலெக்ஷன், அதோட கம்பைலேஷனில் வந்து நிறைய கேப் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் நம்ம சோர்ஸ் கலெக்ட் பண்ண போகும்போதும் என்னதான் பிரச்சனை வரும். சில பேர் ஆல்ரெடி அதை எடுத்திருப்பாங்க, சில பேர் போய் கேட்கும் போது அது கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துருவாங்க, இல்லைன்னா அதை அவங்க பாதுகாக்காம விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னார். அதான் ஃபீல்ட் ஸ்டடியில் வந்து நீங்கள் வந்து லிட்ரரி டெக்ஸ்ட்டை நீங்கள் அணுகும் போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதாவது திராவிட இயக்கம் பற்றி வெளிநாட்டுக்காரங்கள்லாம் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பட்டியலை சொன்னார். அதுலேயும் வந்து இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சி முறை, அவர்கள் வந்து எந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த பகுதியினுடைய மொழியை புரிந்து கொண்டு அல்லது படித்து கொண்டு அதற்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணுற முறையில் வந்து இங்கிலாந்துக்காரர்கள் வழக்கமாக இருக்கிறதில்ல. ஆனால் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த மொழியை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுற முறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த விவரம் சொன்னார். அப்புறம் யாரெல்லாம் திராவிட இயக்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். அப்புறம் ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கும்போது ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி செய்கிற போது அதற்கு ஆதரவான இதழ்களையும் பார்க்கணும், அதற்கு எதிரான இதழ்களையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பொது புத்தி, இந்த ஆதரவுன்னு சொல்ல மாட்டாங்க, எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க, இன்னும் ஒரு நடுநிலைங்கிற நிலையில் சில பேர் இருப்பாங்க. அவர்களுடைய பத்திரிகையையும் பார்த்து இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு முழுமையான ஒரு கருதுகோளுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆசிரியரை வந்து பேட்டி காண சொன்னாங்க. திராவிட இயக்க வரலாற்றில் ஆசிரியரோட பங்கு, ஆசிரியர் இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறதுங்கிறது வந்து வரலாற்றுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பயனாக இருக்கும். இந்த கருத்தரங்கத்துக்கும் இந்த பயிற்சி பட்டறையினுடைய விளைவாகவும் அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் பெரியார் வந்து ஆங்கிலத்துக்கு போனால் தானே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் பெரியார் ஆங்கிலத்துக்கு கொண்டு போகிற வேலையையும் நீங்கள் ஏன் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது நல்ல கேள்வி தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஓரான் பாமுக்கோட நாவல்கள் இங்கே தமிழில் மொழிபெயர்த்து குப்சாமி மொழிபெயர்ப்பில் 4-5 வந்துருச்சு. சல்மான் ருஷ்டியோடது மொழிபெயர்த்து வந்துருச்சு. இப்போ கூட கடைசியாக விஜயநகரமா ஆர் சிவகுமாரோட மொழிபெயர்ப்பில் வந்துருச்சு. மார்க்கோஸ்து மொழிபெயர்த்து வந்துருச்சு. இதுக்கு வந்து சல்மான் ருஷ்டி வந்து அவரோட புத்தகத்தை மொழிபெயர்த்து போட்டாரா, இன்னொரு மொழி கொண்டு போனாரா? மார்க்கோஸ் அவரே வந்து கொண்டு போனாரா? ஸ்பானிஷ்லேருந்து தமிழுக்கு அவரே கொண்டு வந்தாரா? அப்போது ஒரு அவரே வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுன்னு இல்லை, உங்களுக்கு தேவை இருக்கிற போது நாம் தான் வந்து மொழிபெயர்த்துக்கணும். பெரியாருக்கு மட்டும் அவங்களே பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நமக்கு தேவை இருக்குல்ல, பெரியாருடைய தேவை நமக்கு இருக்குல்ல, அப்போ நாம் தான் தேவை. இப்போ சல்மான் ருஷ்டியை படிக்கணும்னு ஆசைப்படுறோம்,
மார்க்கோஸை படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதனால் நாமே வந்து அவர்கள்ட்ட உரிமையை வாங்கி நாமே மொழிபெயர்க்கிறோம். அப்போ இதை மட்டும் ஏன் வந்து அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்மளே செய்யணும். அவங்கவுங்க செய்யுங்க. அவங்கவுங்க செஞ்சால் முழுமை அடைஞ்சிரும். அது இது இல்லாமல் இருக்கும்லாம் நினைப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தொடங்கும்போது நாமளே ஏன் செய்யக்கூடாது? இது வந்து ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி கிடையாது. இது வந்து தேவை சார்ந்து நாம் வந்து மொழிபெயர்ப்பை கொண்டு செலுத்துதல். அப்படி பார்க்குற போது பெரியார் நமக்கு தேவைப்படுறாருன்னா நாமளே மொழிபெயர்த்துக்க வேண்டியதுதான். அந்த முயற்சியில் இறங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதை யாரோ ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு அவங்க ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறத விடவும், அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசாங்கமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அது இல்லாமல் வேறு சில தனிப்பட்ட நபர்களும் நிறைய மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. வந்துருங்கிறது வேறு. ஆனால் இது ஒரு தேவை சார்ந்து நாமளே பண்ணிக்கணும் அப்படின்னு நான் அது சார்பாக நினைக்கிறேன். அப்புறம் அந்த பிரகிருதிவாதம் அதை பற்றி ஒரு மொழிபெயர்ப்பு சமீபத்தில் வந்தது. தில்லைன்னு ஒரு ப்ரொஃபஸர், மதுரை இதில் இருந்தார், அவர் மனோன்மணியத்தில் இருந்தார், இப்போ ஆங்கில பேராசிரியர். அவர் போட்டிருக்காரு. கலப்பைன்னு ஒரு பதிப்பகம், தமிழ் பதிப்பகம் தான், அவங்க இந்த மொழிபெயர்ப்பை போட்டிருக்காங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனமும் நிறைய மொழிபெயர்த்துருக்காங்க. அப்புறம் இந்த மொழிபெயர்ப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் அவர் சொன்னது, ஜலபதி சொன்னது மாதிரி எந்த மொழியும் அந்த மொழியிலேயே படிக்கிறது தான். இப்போ அம்பேத்கருடைய எழுத்துக்களை வந்து நம்ம முழுக்க சரியாக படிச்சுக்கணும், அது மராத்தியிலே படிக்கணும். அது சாத்தியமில்லை நமக்குங்க வைங்க. ஆனால் அந்த மொழியிலேயே வந்து பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எப்படி இன்னொரு மொழிக்கு மாற்றுறது? பெரியாரை வந்து அவ்வளவு சுலபமாக வந்து 25-26 எழுதின ஒரு எழுத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அது எப்படி மொழிபெயர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு 50-60 வருஷம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த இளைஞர்கள் வந்து அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா இந்த 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 காலகட்டத்து இளைஞர்களுக்கு தான் வந்து ஆங்கிலம் வந்து நம்ம திராவிட இளைஞர்களுக்கு வந்து ஆங்கிலம் நல்லா வருது. அப்போது இவங்க தான் அதை மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு ஆசைப்படுறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இந்த பெரியாருடைய தமிழை அது புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து உதவி செய்கிறது மாதிரியான பணிகள்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னங்க பெரியாரை மொழிபெயர்க்கிறது அவ்வளோ சிரமமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து பெரியார்கிட்ட வந்து சில சொற்களை சொல்கிறேன். இதை வந்து நம்மளால் பண்ண முடியுமா, நமக்கு முடியுமா அப்படின்னு பாருங்கள். நான் வந்து 36 வரைக்கும், 36 குடியரசில் வந்து 36 வரைக்கும் இருக்கிற சொற்களை நான் இப்போ எழுதிட்டு வந்திருக்கிறேன். 25லேருந்து 36 வரைக்குமான சொற்கள். இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் தான், ஆனால் வழக்கத்தில் இல்லாத ஒரு சொற்களாக இருக்குது. காயலான்னா தெரியுமா? உட முடியாமல் போகிறது, அது தெரியுது உங்களுக்கு. வித்யார்த்தி, ஸ்டூடெண்ட்டு. இங்கே இப்போ இந்த வயசானவங்க பேசக்கூடாது, இளைஞர்கள். ஆமாம் ஆமாம், அவங்க வயசு இல்லை, நீங்கள் நினச்சிக்கலாம். தற்காலிக சாந்தி, டெம்பரவரி. பீஸ் இல்லை, டெம்பரவரின்னு தான் பேர். நீங்கள் தற்காலிகத்துக்கு டெம்பரவரி, சாந்தியை பீஸ்ன்னு போட்டிங்க, அப்படி இல்லை. தற்காலிக சாந்தின்னா டெம்பரவரி. ஆச்சா. சராய், அது செராய்ப்பு, அது செராய்ப்பு. சராய். இருங்க இருங்க, யாரும் சொல்லலைன்னா சொல்லுங்க. வயசானவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வழக்கத்தில் இருக்கிற சொற்கள் தான், ஆனால் அதுக்கு வந்து நேரு இதுவாக பொருள் இருக்கும். ஆவலாதி, ஆவலாதி இல்லை, குவெஸ்டின் எடுத்துகிற மாதிரி இருக்குல்ல. ஆவலாதி இல்லை, ஆவல்னா இன்ட்ரெஸ்ட்டு, ஆவலாதினா குறைன்னு அர்த்தம். குறை. உங்களுடைய ஆவலாதி என்ன அப்படின்னா உங்களுடைய குறை என்ன அப்படின்னு அர்த்தம். நெட்ரு. இந்த பாடத்தை கான்டெஸ்ட்டில் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. இந்த பாடத்தை நெட்ரு பண்ணிடுங்க. வயசானவங்க சொல்லக்கூடாது, நெட்ரு பண்ணவங்க சொல்லக்கூடாது. நெட்ரு பிரவீன், மனப்பாடம் பண்ணுங்கன்னு அர்த்தம். தஞ்சாவூர் பக்கத்தில் நெட்ரு பண்ணிட்டாங்கன்னா மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இவரோட அவர் ராஜி ஆயிட்டார். ஆமாம், சமாதானம் ஆயிட்டாங்க. டெட் லெட்டர் ஆஃபீஸ், இது போஸ்ட் ஆஃபீஸு, அந்த தொடர்பில் இருக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். டெட் லெட்டர் ஆஃபீஸ்.
போய் சேராத கடிதங்கள். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறேன் உங்களுக்கு அது அந்த போஸ்ட்மேனால் வந்து போஸ்ட்மேனுக்கு ரன்னர்னு ஒரு பேர் உண்டு தெரியுமா உங்களுக்கு? அதை எடுத்துன்னு போய் உங்கள்கிட்ட சேர்க்கணும். ஆனால் அவர் போஸ்ட்மேன் போகிறாரு, உங்களை தேடுறாரு, இல்லை நீங்கள் அவர் என்ன பண்ணுவார்னா போஸ்ட்மேன் வந்து அந்த கடிதத்தை வந்து இப்போ மயிலாப்பூர்லன்னு வைங்களேன், மயிலாப்பூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டாந்து கொடுத்துருவார். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த போஸ்ட்மேன் போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவரே பிரித்து உள்ளே ஏதாவது அட்ரஸ் இருக்கான்னு பார்த்து கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க. பழைய காலத்தில் அப்படி அவருக்கு அந்த உரிமை கிடையாது. அது வந்து CPRMG அங்கே போகும், அந்த பாரிஸில் இருக்குல்ல, அங்கே வந்து டெட் லெட்டர் செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த செக்ஷனுக்கு போய் அங்கே வந்து ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும். அவங்க தான் வந்து அந்த கவரை பிரித்து அதில் யாருக்கு போய் சேர்க்கணுமோ அதை சேர்ப்பாங்க. இந்த லெட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த லெட்டருக்கு வந்து டெட் லெட்டர்னு பேர். இதை நடத்துகிற அந்த ஆஃபீஸுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு பிரிவுக்கு அது டெட் லெட்டர் ஆஃபீஸ்னு பேர். இதெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கு. அந்த காலத்து சொற்கள்னு வைங்க. இருந்தாலும் இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அப்புறம் உங்களுடைய பணி வந்து காயமாயிருச்சா, முடிங்கிறதுக்கு எப்படி காயம்னு வரும்? காயமாயிடுச்சா அப்படின்னா, காயம்னா பர்மனெண்ட்டுன்னு பொருள். உங்களுடைய பதவி பர்மனெண்ட் ஆகிடுதா அப்படிங்கிறது தான் காயம்னு. இதை காயம்னு தான் ஐயா வந்து பல இடத்துல பயன்படுத்துகிறாரு. இதெல்லாம் வந்து சாதாரண சொற்கள். அப்புறம் அவர் பயன்படுத்துகிற பழமொழிகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் கிட்டையே நெருங்க முடியாது. அந்த மாதிரியான பழமொழிகள்லாம் நீங்கள் இருக்கும். நமக்கு புரியாது, சாதாரண மக்களுக்கு புரியும். சாதாரண மக்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். நம்ம படித்தவங்க அந்த புத்தகத்தை தொட்டால் பாருங்கள், அவனுக்கு தான் அது புரியாது. ஆஸ்பதம் உங்களுக்கு தெரியும், சம்ரட்சணை தெரியுமா? சம்ரட்சணை சுத்தப்படுத்துறது தான். இப்படி பல சொற்கள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீங்கள் வந்து பெரியாரை வந்து நீங்கள் வந்து மொழிபெயர்க்க முடியும். இப்படி நான் வந்து இந்த மாதிரியான சொற்கள் இருக்குங்களா, இந்த சொற்கள் எல்லாம் நான் குறிச்சிக்கிட்டே வந்தேன். குடியரசில் வந்த சொற்கள், குடியரசு ஒவ்வொரு 49 தொகுதி வந்திருக்கீங்களா, அந்த 49 தொகுதியில் குறிச்சிக்கிட்டே வரேன். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரும்போது இந்த மாதிரி புரியாத சொற்களே இல்லை, எல்லாமே புரிஞ்ச சொற்களாகவே இருக்குது ஒரு வருஷத்தில். ஏன்னு யோசிச்சு பார்க்குறேன், ஏன் வந்து இந்த வருஷத்தில் அவர் வந்து புது சொற்களே பயன்படுத்தலையா, அதுமாதிரி புரியாத சொற்களே அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த சமயத்தில் அவர் ரஷ்யா போயிருந்தார். அப்போ வேறு யாரோ தானே அதுக்கு ஆசிரியராக இருந்தாங்க. சாமி சிதம்பரனார் ஆசிரியராக இருந்தார். சாமி சிதம்பரனார் இருக்கும்போது சாதாரண எல்லாருக்கும் புரிகிற மொழியில் அவர் எழுதிட்டார். ஐயா தான் வந்து கிராமத்தில் வட்டார வழக்கில் கிராமத்தானுக்கு என்ன புரியுமோ அதை எழுதிட்டு இருந்திருக்கிறார். அதனால தான் அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஐயா வந்து ரஷ்யா போயிருக்கும்போது மட்டும் எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை இந்தமாதிரி குறிக்கிறதுக்கு. சாமி சிதம்பரனார் எழுதினார், அவர் சாதாரண மொழியே அவர் வந்து பயன்படுத்திட்டார். அப்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஐயாவை மொழிபெயர்க்கிறதுல இருக்குது. அதனால தான் வந்து ஐயாவை மொழிபெயர்க்கிறது வந்து தாமதமாகிட்டே இருக்குது. சரி, ஆசிரியர் பேசுனது. பெரியார் அவர் கூட இருக்கும்போது அவருடைய ஒரு இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி எப்படி இருந்துச்சு, மக்களை எப்படி அவர் ரொம்ப ஈஸியாக வந்தடைஞ்சாருன்ற அந்த ஒரு புள்ளியிலேருந்து பேசினார். அதே மாதிரி வந்து அவர் எப்படி வந்து அவருடைய ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசினாருங்கிற ஒரு இதில், ஏன்னா முன்னாடி கேள்வி கேட்டிருந்தோம், அதை கனெக்ட் பண்ணி அவர் அந்த மாதிரி பேசினார். அதுதான் அவர் இடம் கொடுக்கறது இல்லை, அவரே வந்து அவரே ஆங்கில மொழியில் பேசுகிறார். ஏன்னா அது ரொம்ப மருந்து விற்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்கிறல, அதனால் அது ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அவரே பேசினார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் முக்கியமாக சொன்னது என்னன்னா, பெரியார் வந்துட்டு முதல்ல பேசின சில காலகட்டங்களில் பேசின கருத்துக்கும் பிற்காலத்தில் பேசின கருத்துக்களுக்கும் முரண்பாடு இருக்கும். ஒரு முரண்பாடு இல்லைன்னா ஒரு வேறுபாடு இருக்கும். ஆய்வாளருடைய வேலை அப்படிங்கிறது அந்த வேறுபாடு ஏன் எழுது, அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றபடி அவருடைய அந்த எழுத்தையோ பேச்சையோ யாருக்கு பேசுகிறாங்க பொருத்தி பார்த்து அந்த வேறுபாட்டை வந்து நாம மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மருத்துவன் எப்படி நோயாளியினுடைய தன்மையை அறிஞ்சு மருந்து கொடுக்குறானோ அது மாதிரி அவர் வந்து அந்த டோசேஜை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் சொல்லும்போது சந்திரசேகரோட ஒரு இன்டர்வியூன்னு ஒன்று சொன்னார் இல்லையா, சந்திரசேகரோட இன்டர்வியூ. அது உங்களுக்கு யார் அந்த சந்திரசேகர் இதெல்லாம் ஐடியா வந்துச்சா? சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பாப்புலேஷன் ஸ்டடீஸில் ப்ரொஃபஸராக இருந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் வந்து அவர் வந்து மந்திரியாலாம் இருந்தார்.
இதெல்லாம் சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டம் இருந்தது தெரியுமா? அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு ஒரு சின்னம் ஒன்று தயார் பண்ணாங்க. என்னது? முக்கோணம். என்ன கலர்? ரெட்டு, சிவப்பு முக்கோணம். அப்போது வெறும் சிவப்பு முக்கோணம்னு சொல்லாமல் தலைகீழான சிவப்பு முக்கோணம். அதை பண்ணது அவர் தான், எஸ் சந்திரசேகர் தான் பண்ணார். அவர் மத்திய மந்திரியாக இருந்தார். மத்திய மந்திரியாக இருக்கும்போது இங்கே ஐயாட்ட ஒரு பேட்டி கண்டார். அந்த பேட்டி வானொலியில் ஒளிபரப்பாச்சு. அந்த ஒளிபரப்பில் தான் ஐயாட்ட அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஐயா நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டு வரலாம்னு இருக்கிறோம். ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருந்தால் போதும், இருவருக்கு இருவர் அப்படிங்கிறது. முதல்லலாம் இப்போ இருவருக்கு ஒருவர்னு ஆயிடுச்சு. அப்போ இருவருக்கு இருவர், 3 இருந்துச்சு, அப்புறம் 2 ஆச்சு, இப்போ 1 ஆயிடுச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறது இல்லையா? இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஆயிடுது. இப்போ இந்த நாம் இருவர்னு ஒரு கட்டம் வந்துச்சு இல்லையா? அந்த சமயத்தில் தான் ஐயாட்ட கேட்குறாரு. சில பேர் நாம் இருவர்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் ரெண்டும் பெண் குழந்தையாக பிறக்குது. அதனால் அவன் இன்னொரு இதுக்காக அவன் ட்ரை பண்ணுறான். அப்போ 3, 4ன்னு ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி தடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். அப்போ ஐயா சொல்கிறாரு, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெண்களுக்கு 50% அலுவலகத்தில் வேலை வாய்ப்புன்னு நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணு இருந்தானா சரி நான் ஒத்துப்பான். அவன் ஒரு மகன் வேணும்னு ஏன் நினைக்கிறான்னா, தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வருமானம், வேலை வாய்ப்புள்ள ஒரு ஆள் வேணும். அது ஆண்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதனால் அவன் ஆணை விரும்புகிறான். நீங்கள் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தானாக அவன் நிறுத்திடுவான், இந்த மாதிரியான முயற்சியில் அவன் இறங்க மாட்டான் அப்படிங்கிறார். அது ஒரு புது இதுவாக இருக்கே, புது ஐடியாவாக இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்த இன்டர்வியூ தான் அவர் காலமாகறதுக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூ ரேடியோவில். இங்கே ரேடியோ 1938 இருக்குது. 1938 சென்னையில் ரேடியோ இருக்குது. ஐயா எத்தனை தடவை ரேடியோவில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 38 இருக்குது. ஐயா 73 போகிறாங்க இல்லையா? அப்போது எவ்வளவு வருஷமாக ரேடியோ இருந்திருக்காங்க? 38 73னா எத்தனை வருஷம்? இது ஒரு 40 வருஷம்னு வச்சுங்க. 40 வருஷத்தில் எத்தனை தடவை அவர் பேசியிருப்பாருங்கிறீங்க? 6 தடவை தான் பேசியிருக்காரு ரேடியோவில். அப்போ எப்படி ரேடியோ இயங்கியிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு மாபெரும் தலைவர், ஆனால் அவர் 6 தடவை தான் பேசியிருக்கிறார். 6 தடவை தான் அவர் பேசியிருக்கிறாரு. அது 3 இன்டர்வியூ 3 டாக். அதில் 1948 முதல் முறையாக பேசுகிறாரு. அப்புறம் 65 சீன போர் நடக்கு இல்லையா, அப்போ ஒரு தடவை பேசுகிறாரு. அப்போ 72 ராஜாஜி காலமான போது ஒரு குறிப்பு, ட்ரிபியூட்டு, அது ஒன்று பண்ணுறாரு. அப்புறம் 68 ஒரு இன்டர்வியூ, அதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. பெரியார் ரேடியோவுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு இன்டர்வியூ திருச்சியில். அது ஒளிப்பதிவாகுது. மாறன் அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவு செய்கிறாரு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கி யாரோ ஜலபதி பேசும்போது சொன்னார் இல்லையா, நமக்கு தெரியலன்னா அதை தெரியலன்னு எழுதுங்க ஆராய்ச்சியில், அப்போ தான் தெரிஞ்சவங்க அதை சொல்லுவாங்க, அப்போ அது அந்த விஷயம் முழுமையடையும் அப்படிங்க. அப்போது நான் ஐயாவோட முதல் இன்டர்வியூ இதை மாறன்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். அந்த மாறனோட விவரங்களை தேட வேண்டியிருக்கு, கிடைக்கலன்னு நான் சொல்லலை, தேட வேண்டியிருக்கு அப்படின்லாம் அதை எழுதியிருந்தேன் தமிழ் ஹிண்டுவில். உடனே பார்த்திங்கன்னா இந்த மாறனுடைய மகன் தொடர்பு கொண்டு ஐயாவும் அவரும் பேசும்போது வானொலியில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்தாரு. அதை தமிழ் ஹிண்டுவில் கொடுத்தேன். அப்புறம் தமிழ் ஹிண்டுவில் அதை என்றும் பெரியாரில் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது மாதிரி தகவல் நம்ம தெரியலன்னா தெரியல, இல்லைன்னா இல்லை, கிடைக்கலன்னா கிடைக்கல அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியில் சொல்லணும். இதை எதுக்கு சொல்கிறதுனா, இதுக்கு சொல்லாமல் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு. அதான் ஐயா சொன்னார் இல்லையா, சொல்லாமல் இருந்தால் தான் மதிப்புன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறத சொல்லுங்கள். ஆய்வுங்கிறது ஒரு தொடர்ச்சி. நீங்கள் உங்களோட ஆய்வு முடிஞ்சிடல, அந்த ஆய்வு இன்னும் தொடரும். அப்போது தெரியலன்னு சொல்லும்போது அதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். மாறனோட படத்தை அதுக்கப்புறம் 70 எஸ் சந்திரசேகரோட இன்டர்வியூ,
அப்புறம் 73ல் ஜி சுப்பிரமணியம்னு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர். இப்போது இந்த 6 இன்டர்வியூவில் ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்கிறது வந்து 2 தான், மற்ற எதுவுமே இல்லை. நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன் குமரசன் சார், பூரா தேடி பார்த்துட்டேன், இங்கேயும் தேடி பார்த்துட்டேன், திருச்சியிலையும் தேடி பார்த்துட்டேன், இல்லை ஆல் இண்டியா ரேடியோவில் இல்லை. இந்த 2 இதுதான் இருக்குது. அந்த மாறன் எடுத்த இன்டர்வியூ, ஜி சுப்பிரமணியம் எடுத்த இன்டர்வியூ, எஸ் சந்திரசேகர் எடுத்த இன்டர்வியூ வந்து நமக்கு வந்து ஸ்கிரிப்டில் கிடைக்கும். இதில் எல்லாமே வந்து ஏறக்குறைய இந்த சீனை போரும்போது ஐயா பேசுனது தவிர மற்றது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது நமக்கு. ஆனால் ரெக்கார்டிங் வந்து 2 தான் இருக்குது. இந்த 2ம் ஏன் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த 2மே வந்து இன்டர்வியூ பண்ணவங்க ரேடியோ பர்சன்ஸு, அவன் பாதுகாத்துருக்கான். மற்றது எதுவுமே வந்து மந்திரியோடதே காணும் பாருங்க. எஸ் சந்திரசேகர் மந்திரி, அவரோட ரெக்கார்டிங்கே இல்லை. ஆனால் நமக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்ம புத்தகத்திலே நம்ம அது ஸ்கிரிப்ட் இருக்குது, அதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ என்னோடய புத்தகத்தில் வரோம், அது இப்போ வரப்போகுது. சரி, இது இல்லை ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது தொடர்பான ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ எஸ் சந்திரசேகர்னு ஐயா சொன்னார்னா அந்த தொடர்பில் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சிக்காக அதை நான் சொன்னேன். அப்புறம் ரகுபதி பேசுனது பற்றி, ரகுபதி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரின்ஸுக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா? ரகுபதி அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ணும்போது எந்த லென்ஸ் வழியாக ஒரு மக்கள் திரளை பார்த்து நம்ம பண்ணணுன்றத வந்து ஒரு பெரிய சித்திரம் மாதிரி வரைஞ்சி நமக்கு சொன்னார். எப்படி சாதிகள் உருவாகுது, அதுக்கும் குலத்தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாதது எப்படி இருக்கும், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாததுக்கான ரீசன் என்னன்ற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல சொன்னார். அதே மாதிரி வந்து வரலாறு எழுதும்போது அது வந்து ஒரு பிராமண பார்வையிலிருந்து நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு தனியான வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ அந்த இதை வச்சு சொன்னார். ஸோ அவர் ஓவராலாக அந்த கான்டெக்ட்ல ஆமாம், ஏறக்குறைய அதுதான் அவர் பேசுனது. அவர் பேசின 2 விஷயங்கள், பேசுனதில் 2 இது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பண்டிட் எஸ்எஸ் ஆனந்தம்னு ஒருத்தர் பற்றி சொன்னார் தெரியுமா? பண்டிட் எஸ்எஸ் ஆனந்தம், அசலாம்பிகை அப்படின்னு 2 பேர் சொன்னார். அந்த பண்டிட் எஸ்எஸ் ஆனந்தம் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன் முக்கியமானவர் அப்படின்னு சொன்னான்னா, இப்போல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து உங்கள் உறவினர் ஒருத்தர் காலமாயிடுறாரு, உங்கள் வீட்டில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற தாயாரோ அல்லது தந்தையாரோ காலமாயிட்டா, அந்த கொல்லி வைக்கிறவர் அல்லது இந்த மாதிரியான இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுலாம் வழக்கம் தெரியுங்களா? மொட்டை அடிப்பாங்க, இதெல்லாம் சவரம்லாம் பண்ணுவாங்க, இருப்பார். அந்த கொல்லி வைக்கிறவருக்கும் அவங்களுக்கும் தான் இருக்கும், அந்த நெருங்கிய உறவினருக்கு. அந்த பிணம் இருக்குல்ல, அந்த பிணத்துக்கு வந்து ஷேவ் பண்ணுறது இதெல்லாம் உண்டா? எங்கே உண்டு? எங்கே, எப்போ, எந்த வருஷம் வரைக்கும் பண்ணிட்டு? இப்போ கூட மெச்சத்தப்பா இருந்துட்டாரு சார். அப்போ அவங்க பண்ணாங்க சார். அப்படியா? அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தான். அந்த பிணத்துக்கு வந்து சவரம் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்போ அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க. இது 99 இங்கே இருந்தது தமிழ்நாட்டில். 99% வந்து பிணத்துக்கு சவரம் பண்ணுற ஒரு இது இருக்குது. அந்த சவர தொழிலாளியை நீங்கள் நினச்சி பாருங்கள், சமூகத்தில் அவனுக்கு என்ன இது இருக்கும் அப்படின்னு. இந்த பிணத்துக்கு சவரம் பண்ணுற இந்த தொழிலை வந்து இந்த பணியை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இங்கே நடந்தது. அந்த போராட்டத்தை நடத்தினவர் வந்து எஸ்எஸ் ஆனந்த், மருத்துவர். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக திருநெல்வேலியில் பக்கத்தில் அந்த போராட்டம் நடந்தது. அது இந்த மருத்துவன்கிற அந்த பத்திரிக்கையில் இந்த தகவல்லாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு சமத்துவமற்ற ஒரு நிலையை நீக்கிறதுல அவர் வந்து முக்கியமான பங்கு. அவர் இங்கே தான், டி நகரில் தான் அவரோட வீடு. அவரோட வீட்டில் தான் வந்து இந்த நீதி கட்சியோட வரைவு இருக்கு இல்லைங்களா, அவங்க வீட்டில் உட்காந்து தான் தயார் பண்ணாங்க. டி நகரில் மறைமலடிகளுக்கு வேண்டியவர், ஐயாவுக்கு எல்லாம் வேண்டியவர். விவேகானந்தர் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தார். மருத்துவன் பத்திரிகையை நடத்தினார். அதை பற்றி ரகுபதி வந்து ஒரு நல்ல புத்தகமே அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் அசலாம்பிகை பற்றி அவர் சொன்னார். அவர் வந்து போன நூற்றாண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார், 19ஆம் நூற்றாண்டுங்கிறார். அவர் வந்து அந்த அம்மா வந்து பின்னால் இந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான். திருவிக்கா,
திருவிக்கா காலத்தில் வாழ்ந்த ஒரு அம்மையார், தென்னார்காடு மாவட்டம். அவங்க பிராமணர்னு எனக்கு தெரியல. பிராமணர் அவங்க, பிராமணர் இல்லைங்கிறது மாதிரி அவர் சொன்னார். இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்க. அப்புறம் நீலகண்டன் பேசுனது பிராமணன் தான் சொன்னார். அந்த அம்மா பிராமணன் தான் ஆமாம் பார்ப்பனர் தான் சொன்னார். சரி, பார்ப்பனர் பார்வையில் எங்களை அணுக வேண்டாம் கேட்கிறார். இல்லை அசலாம்பிகை பற்றி சொன்னது கேட்குறேன். பார்ப்பனர் சொன்னார், வெளிநாட்டு போனதையும் குறிப்பாக சொன்னார். நீலகண்டன் பேசுனது அவர் வந்து ஒரு விவரமான ஒரு நூல் பட்டியல் ஒன்று கொடுத்தாரு. ஆய்வாளருக்கு புத்தகம் தானே முக்கியம், ஆய்வாளருக்கு அது பயன்படும். அப்புறம் அயல் ஆய்வு, உள்ளூர் ஆய்வு அதை பற்றி சொன்னார். நாடார்குல மித்திரன் பற்றி சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான் நேற்று நடந்தது. சரி, இப்போ நான் என்னோடய வேலைக்கு நான் வரேன். இப்போ நான் வந்து இந்த ஆய்வுகளை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல என்னோடய அனுபவங்களை தான் நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த என்னுடைய இந்த புத்தகம் வந்தபோது, சேரன் மாதேவி குருகுல போராட்டம் திராவிட இயக்கத்தின் எழுச்சியும் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்தபோது வந்து கொஞ்ச நாள் பொறுத்து முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணார், ஐயா நான் வந்து வாவேசையர் பற்றியான சில விவரங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாவேசையருடைய நினைவில்லத்துக்கு போனேன். வாவேசையரோட நிலை வந்து திருச்சியில் இருக்குது, திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே போனேன். அங்கே பார்த்தா ஒரு குறிப்புமே வாவேசையர் பற்றி இல்லை. அதியமான் பார்த்திங்கன்னா ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா வந்து பிராமணர்கள் வந்து வாவேசையர் தொடர்பான உறவினர்கள் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க போல இருக்குது. எனக்கெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க, அவருக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரியான துணி வர்றது மாதிரி. அதாவது பிராமணர்களுக்கு அடிவருடியாக இருந்து நான் அந்த புத்தகத்தை எழுதி விட்டேன்னா அப்படி அந்த அர்த்தத்தில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. எழுதியிருக்கேன், எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு போட்டிருந்தார். இன்னொரு நண்பர் வந்து அதுக்கு பதில் போட்டிருந்தார், இல்லைங்க அவர் வந்து அதே வேலையாக தான் இருந்து அதே வேலையாக அலையிறவர், அதனால் அவருக்கு கிடச்சிருக்கு. அதே வேலையாக நீங்களும் அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த மெட்டீரியல் கிடைக்கும், அவ்வளோ ஒன்றும் மோசமாக போயிடல அப்படிங்கிறது மாதிரி அவர் போட்டிருந்தார். இதுலேருந்து நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த நண்பருக்கு வந்து ஒரு ஆவணம், ஒரு தரவுங்கிறது வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு ஐடியா இல்லை. அவர் ஆசைலாம் படுறாரு, எழுதணும் அதெல்லாம் ஆசை. அப்போ ஒரு தரவு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு நினைவகம்னா அங்கே எல்லா தரவும் அவரை பற்றி அங்கே இருக்கும்னு அப்படியும் அவர் நினைக்கிறாரு. எந்த இடத்துல நம்மளுடைய தரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சியாளன் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறோம். தரவுகளை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறதே ஆராய்ச்சி இல்லை. எங்கள் காலத்தில் அது இருந்தது, தொடக்க காலத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆராய்ச்சி இல்லைங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பண்ணுறது தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. இப்போ நீங்களாம் வந்து தெளிவாக இருக்கீங்க. ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் வந்து ஒவ்வொரு வகையான ஆய்வு முறை அப்படின்றது. ஆய்வு அந்த தேடுறது ஒரு முறை, அப்புறம் செய்யறது இன்னொரு முறை. எல்லா ஆய்வுமே வந்து ஒரே மாதிரி செய்ய முடியாது. உதாரணத்துக்கு வந்து இது வந்து திராவிட இயக்கமும் வேளாளரும்னு ஜலபதியோட புஸ்தகம் 94 வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது இதனுடைய கருதுகோள் என்ன அப்படிங்கன்னா, இதனுடைய கருதுகோளுக்கு ஏற்றது மாதிரி இதற்கான தரவுகளை தேடணும். இப்போது இது வந்து சேரன் மாதேவி குருகுல போராட்டம். இங்கே வந்து ஒரு நிறுவனத்தில் நடந்த ஒரு போராட்டம். இதனுடைய விஷயங்களை தேடணும்னா இதுக்கு வேறு மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. அப்போது என்ன ஆய்வை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரியான தரவுகள் தேடல் அமையும். ஒரே மாதிரி எல்லாருக்கும் அமையும், எல்லா ஆராய்ச்சிக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. இப்போது இந்த திராவிட இயக்கமும் வேளாளரும்ங்கிறதுல உங்களுக்கு அதனுடைய எசன்ஸ் தெரியுமா? இந்த புத்தகத்தோட என்ன பேசுதுன்னு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். குறிப்பாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுது திராவிட இயக்கத்தில். என்னன்னா அது வந்து சைவ இயக்கத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். மறைமலடிகள், அதுக்கு ஜிஎஸ் நல்லசாமி சொல்லி அவங்க பேசின கருத்தியலுடைய உச்சாரம் தான் சுயமரியாதை இயக்கத்துக்கு இருக்குன்றது ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் வகையில் தொடர்ச்சியாக வந்துட்டு மறைமலடிகள், அப்புறம் 30கள் இருந்த சைவர்கள், அவங்களுக்கும் திராவிட இயக்கத்துக்குமான ஒரு விமர்சனபூர்வமான உரையாடல் எப்படி இருந்தது, சுயமரியாதை இயக்கம் சார்ந்த பெரிய புராணம் முதலான சைவ ஏடுகள் எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான ஒரு தாக்குதல்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது
ஆமாம். இப்போது இந்த அவர் சொன்னது தான். அப்போது இந்த கருதுகோளுக்கு வந்து எங்கே உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும்? வெறும் பத்திரிகைகள் தான், சமகால பத்திரிகைகள் தான் எடுக்கணும். அப்போ சமகால பத்திரிகைகள் போது திராவிட இயக்க ஆதரவு பத்திரிகைகள்னு இருக்கும். அப்புறம் இந்த சைவர்கள் இருக்குங்களா, சைவர்களுக்கும் திராவிட இயக்கத்துக்குமான மோதல் தானே. அப்போது சைவர்கள் தொடர்பான பத்திரிகைகளை நீங்கள் பார்க்கணும். இப்போது சைவர்களுக்கான பத்திரிகைகளில் பார்க்கும்போது இங்கே கடுஞ்சைவர்கள் இருப்பாங்க, அவங்க சைவத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான சைவ பத்திரிகைகள்னு இருக்கும். அப்போது ஒரு மிதவாத சைவர்கள்னு இருப்பாங்க, அவர்கள் வந்து இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் இருக்கிற சைவர்கள், மிதவாத சைவர். அதுக்கு அவர்களுடைய கருத்துக்கள் வர்ற பத்திரிகையும் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் சீர்திருத்த சைவர்கள் அப்படின்னு அந்த சைவர்களே மூணாக பிரிக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த சீர்திருத்த சைவர்கள்ங்கிறவங்க வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆதரவான சைவர்கள். அப்போ இவங்களுக்கான பத்திரிகைகள் இருக்கும். அப்போ இந்த சீர்திருத்த சைவர்களோட பத்திரிகை, இந்த மிதவாத சைவர்களோட பத்திரிகை, கடும் சைவர்களோட பத்திரிகை, இந்த பத்திரிகைகள் மெட்டீரியல் எல்லாத்தையும் தேடணும். இப்போது இதில் ஏதாவது ஒன்று விட்டு போனாலும் கூட அந்த ஆய்வுங்கிறது முழுமை பெறாது. அப்போது இந்த பத்திரிகைக்கு தேடல் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பத்திரிகைகளும் வகை வகையான பத்திரிகைகளினுடைய தேடல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திராவிட இயக்க ஆதரவு, இந்த இது சைவர்கள் ஆதரவு பத்திரிகை, அப்புறம் பொதுப்புத்தி சார்ந்த பத்திரிகைகள். இவங்க இந்த சண்டையை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கன்னு பார்க்குறது. இதெல்லாம் பார்த்தா தான் வந்து இந்த அவர் வைக்க வேண்டிய கருத்தியலை வந்து வைக்கிறதுக்கு பயன்படும். அப்போ இதுக்கான மெட்டீரியல் தேடல் அப்படிங்கிறது ஒரு வகை. அந்த மாதிரி தான் அவர் தேடணும். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணார்னா, சைவ பத்திரிகைக்கு வந்து சித்தாந்தம் தேடினார், சிவநேசன், செந்தமிழ்ச்செல்வி. அப்புறம் சுயமரியாதை பத்திரிகை வந்து குடியரசு, குமரன், திராவிடன், பகுத்தறிவு, ரிவோல்ட்டு, அதை எல்லாத்தையும் பார்த்தார். அப்புறம் நடுநிலையான கருத்துக்கு உள்ள இதும்போது ஊழியன் பார்த்தார், தமிழ்நாடு பார்த்தார், தினமணி பார்த்தார், நவசக்தி பார்த்தார், லோகோபகாரி பார்த்தார். இந்த மாதிரியான பத்திரிகைகள், இந்த பத்திரிகைகளை பார்த்து தான் எழுதுகிறேன். சரி, ரெண்டாவது, இந்த பத்திரிகைகள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வாளனுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ வந்து செந்தமிழ்ச்செல்வி எங்கே கிடைக்கும்? கழகத்துக்கு தான் போகணும். அவங்க மறைமலடிகள் நூலகத்தில் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் குடியரசு எங்கே கிடைக்குது? இங்கே கிடைக்குது. ஆனால் குடியரசு இன்றைக்கி கிடைக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குடியரசு கிடையாது. முதல்ல வந்து முதல் குடியரசுன்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. முருகு ராஜாங்கம்னு ஒருத்தர் கும்பகோணத்துக்கார், அவர் எழுதினார். அவர் வந்து என்ன எழுதுகிறாருன்னா, குடியரசு இதழனோட முதல் இதழை நான் பார்க்கணும்னு நினச்சேன். நான் வந்து பெரியார் நூலகத்துக்கு வந்தேன், அங்கேயே இல்லை. ஒரு குடியரசு இதழை கூட வந்து இவங்க வந்து பாதுகாக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புஸ்தகமே எழுதிட்டார். அந்த புஸ்தகத்தை நாங்கள் படித்தோம். 86 அல்லது 87 இருக்கும். அப்புறம் படித்த போது அங்கே மறைமலடிகள் நூலகத்தில் வந்து அது இருந்தது, அங்கே அந்த காப்பி. இங்கே இல்லைன்னு சொன்னதும் நாங்கள் வந்து ஆசிரியரை வந்து பார்த்தோம், நானும் ஜலபதியும் வந்து பார்த்து, அங்கே காப்பி இருக்குது, நீங்கள் அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணியோ, ஜெராக்ஸ் தான் அப்போன்னு நினைக்கிறேன், அப்போல்லாம் இதெல்லாம் வரல, டிஜிட்டைஸ் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆசிரியர் அப்படியா பண்ணிடலாமே அப்படின்ட்டு அவங்க முயற்சி எடுத்து அதை அப்பயே ஜெராக்ஸ் பண்ணி இங்கே கொண்டாந்து லைப்ரரியில் வச்சுட்டார். அப்போது இந்த பத்திரிகைகளை பாதுகாக்கிறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. திராவிடன் இங்கே இருக்குது. ஆனால் திராவிடன் வந்து 1-2 இஷ்யூ தான் இருக்குது. நேற்று அவர் சொன்னது மாதிரி ஒரே ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு, திராவிடனோட ஒரே ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு பேசுமணி ஐயா வந்து இந்த புத்தகத்தை போட்டார். இதை குறைச்சி நான் சொல்லலை, வேறு வழி இல்லை, இருக்கிறத அவர் ஆவணப்படுத்திட்டார். இப்போ அந்த ஒரு புத்தகத்தை வச்சுட்டு தான் நம்ம தூக்கிட்டு திரியிறோம் இல்லைங்களா. அப்போது திராவிடன்லாம் இருந்தது, நானே பார்த்துருக்கேன். இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாடியில் நான் இதையும் பார்த்துருக்கேன், தமிழ்நாடு பத்திரிகையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்புறம் இல்லை, தமிழ்நாடு பத்திரிகை 2-3 இஷ்யூ கூட தமிழ்நாட்டில் இல்லை. கொழும்பில் தான் இருந்து ஜலபதி போன போது கொழும்புலேருந்து சில தமிழ்நாடு இதழ்களை எடுத்துகிட்டு வந்தார். அதுதான் என்னோட இந்த புத்தகத்தில் நான் வந்து அதை கொடுத்துருக்குறேன். சில தலையங்கங்கள் மட்டும், அந்த தமிழ்நாடு பத்திரிகையிலேருந்து சில தலையங்கங்கள் மட்டும் இந்த வரதராஜன் நாயுடு புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து என்னென்னா, நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரியில் வந்து பல
இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி இது மைக்ரோ ஃபில்ம் பண்ணி வச்சுருக்குறாங்க. சுதேசமித்திரன் எல்லாத்தையும் நான் அங்கே தான் பார்த்தேன். அப்போது ஒரு தரவுகளை தேடும்போது அந்த தரவுகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிச்சி வைக்கணும். அதுக்கு வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், அல்லது நீங்கள் அதே துறையில் இருக்கிற போது உங்களுக்கே அது தெரிஞ்சிடும் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்காது அப்படிங்கிறது. எங்கே கிடைக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அலைச்சலை வந்து மிச்சப்படுத்தலாம். நினைவகத்தை போய் தேட வேண்டாம், அங்கெல்லாம் போய் தேட வேண்டாம். சரி, அப்புறம் சேரன் மாதேவி குருகுல போராட்டம், இதுக்கு என்ன உள்ளடக்கம் அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சேரன் மாதேவி குருகுல போராட்டம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சேரன் மாதேவின்னு ஒரு ஊர் கள்ளக்குறிச்சி இதுக்கு பக்கத்தில் இருக்குது, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. அதில் வாவேஸ் ஐயர் வந்து ஒரு குருகுலத்தை ஆரம்பித்தார். அந்த குருகுலத்தை ஆரம்பிக்கும்போது அது வந்து காங்கிரஸோட பணத்தை வாங்கி மானியம் வாங்கி அதை ஆரம்பித்தார். அதில் வந்து பிராமணர்களுக்கு வந்து தனி பந்தியும் நான் பிராமின்களுக்கு வந்து ஒரு தனி பந்தியும் போட்டு சாப்பாடு போட்டார். அதை வந்து ஐயா பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன இது மரியாதை இல்லாமல் இருக்குது, அப்புறம் பிராமணர்களையும் இவர்களையும் சமம் இல்லாமல் பார்க்குற ஒரு நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கேயே படிக்கிற ஒரு மாணவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மகன் சுந்தரம்னு பேர். அவர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா இது மாதிரி தனித்தனியாக சாப்பாடு போடுறாங்க, தனித்தனியாக தண்ணியெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரெட்டியார், அவர் ஓபி ராமசாமி ரெட்டி. அவர் என்ன சொல்கிறார், ராமசாமி ரெட்டியார் என்ன சொல்கிறார், இது வந்து பெரியார்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்புறம் பெரியார்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் பெரியார் போய் அதை பார்க்குறாரு. பார்த்த பிறகு இது ஒரு போராட்டமாக வெடிக்குது. அதுக்கு தலைமை தாங்கிறவர் வந்து வரதராஜன் நாயுடு. இந்த போராட்டம்லாம் நடக்குது. அது ஒரு வருஷம் அந்த போராட்டம் நடக்கு. அதுக்கப்புறம் அது மாறுதுன்னு வைங்களேன். அதை பற்றியான முழு விவரம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அப்போது இந்த இதுதான் வந்து முதல்ல வந்து பிராமின் அண்ட் நான் பிராமின்ங்கிற அந்த பிரிவினை வருது இல்லைங்களா? அது வந்து ஓப்பனிங் ஆகிறது இந்த சேரன் மாதேவி குருகுல அப்போ இதில் தான் பளிச்சுன்னு வெளியில் தெரியாது. அதுக்கு முன்னாடி அப்படி அரசல் பரசலாக இருந்தாலும் கூட நல்ல பிளவு அப்படிங்கிறது வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த தமிழ்நாட்டிலேயே வருது. அந்த போராட்டத்தை பற்றியான விவரங்கள் வந்து முழு விவரம் இல்லையே அப்படின்னு நம்ம தேடும்போது அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகம் உருவாகுதுன்னு வைங்களேன். அப்போது இந்த புத்தகத்துக்கான மெட்டீரியலுக்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிறது. அப்போது மறுபடியும் வந்து பத்திரிகைகள் தான், சமகால பத்திரிகைகள் தான் தேடும்படியாக இருக்குது. சமகால பத்திரிகைகளும்போது சுதேசமித்திரன் தான் அந்த காலத்தில் வந்த பத்திரிகை. இது வந்து 24-25 வந்த செய்தி. அதனால் குடியரசுலேயும் இருக்க முடியாது. குடியரசு வந்து 1925 மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து தான் வருது. அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் தொடங்கிடுது. அதனால் குடியரசிலும் இது பற்றியான தகவல் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது இது பற்றியான தகவல்கள் இருக்கிற பத்திரிகைகளை முதல்ல ட்ரேஸ் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு சுதேசமித்திரன் பார்க்கணும். சுதேசமித்திரன் வந்து காங்கிரஸ் ஆதரவு பத்திரிக்கை. அப்புறம் வாவேஸ் ஐயருக்கும் ஆதரவான பத்திரிக்கை அது இருக்குது. அப்போது வாவேஸ் ஐயருக்கு எதிரான கருத்துள்ள இது நமக்கு பத்திரிகைகள் நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, தமிழ்நாடு வரதராஜன் நாயுடு நடத்தினது சரி, அந்த புத்தகத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த பத்திரிகையை நம்ம பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாடு கிடைக்கல. தமிழ்நாடு இது வரைக்குமே நமக்கு கிடைக்கவே இல்லை. யாராவது பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். நம்ம தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ணிடலாம். டிஜிட்டைஸ் பண்ணி அதை வந்து பிடிஎஃபாகவே இதில் போட்டுடலாம். யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அது எங்கே கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்போது தமிழ்நாடு கிடைக்கல. இப்போ சுதேசமித்திரன் கிடச்சிருச்சு. அப்புறம் குமரன் ஒரு பத்திரிக்கை, குமரன் அண்ட் ஊழியன், இந்த காரைக்குடியிலேருந்து வந்த பத்திரிக்கை. அவங்க வந்து இந்த இதை வந்து இந்த குடியரசு தன்மையில் தான் எழுதுகிறாங்க. ஆனால் ஏன்னா பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு பையன்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பையன்களும் இது மாதிரி டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆளாகிறாங்க. அதனால் அவங்களும் வந்து அந்த சமத்துவத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அப்போது அவர்களுடைய பத்திரிகை கிடைக்குது. இதில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நாம் வந்து இந்த இதை எழுதுகிறோம். அப்புறம் அதனோட தொடர்புடையவங்களோட வாழ்க்கை வரலாறு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தான் இந்த இதுக்கான ஆதாரம் பிரைமரி சோர்ஸஸ் வந்து குருகுலத்துக்கு ஆதரவான பத்திரிகை, எதிரான பத்திரிகை, நடுநிலையான பத்திரிகை, அப்புறம் தொடர்புடைய எழுத்துக்கள். வாவேஸ் ஐயரோட பேப்பர்ஸ். வாவேஸ் ஐயரோட பேப்பர்ஸ் வந்து நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரியில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. அதோட பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்தேன். அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு டைரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குருகுலத்துக்கு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது அப்படின்னு. அது வந்து நிறுவனத்தரே வந்து அதையே மெயின்டைன் பண்ணுறதால அதில் நமக்கு இந்த போராட்டம் தொடர்பான செய்திகள்லாம் அவ்வளோ தூரம் இருக்காது. சாதாரணமாக இங்கே இவ்வளோ ரூபா வாங்கினாங்க, இவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, இவ்வளோ பசங்க சாப்பிட்டாங்க, இவ்வளோ பசங்க லீவில் போனாங்க, அந்த மாதிரியான தகவல் தான் இருக்கும். இந்த போராட்டம் தொடர்பான இதெல்லாம் இல்லை. அப்புறம் நாயுடுவோட பேப்பர்ஸ் பார்த்தேன். நாயுடுவோட பேப்பர்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியில் எனக்கு கொஞ்சம் கிடச்சிது. ஆனால் குருகுலம் பற்றியான பேப்பர்ஸ்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஆர்கைவ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க.
மெட்ராஸ் ஆர்கைவ்ஸுக்கு ப்ரைவேட் பேப்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் போய் கேட்ட பிறகு நான் ஆர்கைவ்ஸில் கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆர்கைவ்ஸில் வந்து அது ரொம்ப வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நான் போய் கேட்குறதுக்கு முன்னாடியே இவங்க போய் ஆர்கைவ்ஸில் போய் எனக்காக போய் கேட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு இல்லைங்க, நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்லாம் இவங்க காமிச்சிருக்கிறாங்க. காமிச்ச பிறகு ஆமாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அந்த பேப்பர்ஸ்லாம் பார்க்கவே முடியல. ஆர்கைவ்ஸில் யாருக்காவது செல்வாக்கு இருந்ததுன்னா அதை தேட முடிஞ்சதுன்னா இப்போ இந்த புத்தகத்தில் இல்லாத பல தகவல்கள் வந்து நம்ம நாயுடு பற்றி நமக்கு கிடைக்கும். நம்மளோட ஆர்கைவ்ஸில் இவங்க கொடுத்துட்டாங்க. பட் நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரியில் கொடுத்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளோட ஆர்கைவ்ஸில் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியல. அது கிடச்சிதுன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எந்த போராட்டம் நடந்தாலும் அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அந்த எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்த போய் நம்ம போய் பார்க்கணும். அது 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இருக்காது தான். ஆனாலும் நம்ம போய் அதை பார்க்கணும். ஏதாவது ஒரு பிசுறு அங்கே இருக்குதா அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். அது மாதிரி நான் சேரன் மாதேவி குருகுலத்துக்கு போனேன். அப்போ வந்து குருகுலம் பல கை மாறி இப்போ கடைசியில் வந்து ராமகிருஷ்ண தபோவனத்தோட கையில் தான் இருக்குது. அது தொடர்பான ஒரு சாமியார் தான் அங்கே இருந்தார். அவர்கிட்ட வந்து நான் வந்து ஏதாவது இங்கே இருக்குதா மெட்டீரியலு, இந்த எப்படி உங்கள்கிட்ட அது வந்ததுங்கிறத பற்றி இருக்குதா அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் இந்த குருகுலத்தோட ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குருகுலத்தை நடத்திக்கிட்டு இருந்த மகாதேவ ஐயருங்கிறவர் என்ன பண்ணார், இது ரொம்ப நமக்கு பிரச்சனை ஆயிடுதுங்கிறதுக்காக அவரும் அந்த இடத்த வச்சுக்க விரும்பலை. நம்ம தமிழர் குழு அப்படின்னு சொல்கிற வயசு சண்முக செட்டியார்கிட்டையும் அதை அவர் கொடுக்க விரும்பலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காந்தி பேரில் எழுதிடுறாரு. காந்தி பேரில் வந்து அந்த குருகுலத்தை எழுதிடுறாரு. அதில் வந்து அந்த காந்தி பேரை வந்து மகாத்மான்னு குறிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பத்திரத்தை தோப்பா போகும்போது பார்த்துருக்குறாரு. என்னகிட்டே அந்த தோப்பா வந்து அந்த பத்திரத்தை என்கிட்ட காமிச்சார். அதனால் சரி இந்த பத்திரத்தோட காப்பியை நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் போய் அங்கே கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சாமியார் பயந்துட்டார். இவன் என்னமோ இதுவாக பண்ண போகிறான்ட்டு, ஐயா இங்கே இல்லையா, அது தபோவனத்தில் தான் இருக்குது. தபோவனம் இதுக்கு பக்கத்தில் இருக்குது, திருச்சி பக்கத்தில் அங்கே இருக்குது தபோவனம். சரிண்ணா அப்புறம் அங்கேயும் போனேன். அவங்க அதை கடைசி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து தோப்பா வீட்டில் நான் பார்த்தேன். அதனால் தோப்பா வீட்டில் பார்த்தேன். தோப்பாட்ட கேட்டேன் அது எங்கே ஐயான்ட்டு. இங்கே தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீலகண்டன் அனுப்பிச்சு நீலகண்டன் பல நாள் போய் அவரோட ஷெல்ஃபு எல்லாத்தையும் தேடி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. அந்த பத்திரத்தை நான் இதில் சேர்க்கணும்னு பெருமுயற்சி எடுத்தேன். கடைசி வரைக்கும் என்னால் அதை சேர்க்கவே முடியல. அப்போது அந்த இடம் போயும் நம்மளால் பார்க்க முடியல. அப்புறம் தேடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து குருகுலத்தில் எடுத்த படம். இது நான் எவ்வளோ வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த படம் எந்த இதழில் வந்திருக்கு, எங்கேயுமே இது இல்லை. அப்புறம் ஜலபதி வந்து ஒரு ஹனுமான் பத்திரிக்கை அவர் பார்த்துருக்கார். ஹனுமானில் வந்து அவர் ஏதோ பண்ணும்போது இந்த படத்தை அவர் பார்த்துருக்குறாரு. அந்த படம் இருக்குது வாங்கன்னு சொல்லி அப்புறம் போய் அந்த படத்தை எடுத்து அதுக்கப்புறம் இதை சேர்த்தோம். இந்த படம் வந்து எங்கேயுமே இருக்காது. இப்போ என்னோடய புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும், அந்த ஹனுமான் பத்திரிக்கையில் இருக்கும், வேறு எங்கேயுமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த ஹேர் ஸ்டைல்லாம் உங்களுக்கு இருக்கும். இவர் இருக்கார், வாவியஸ் ஐயர் இருக்கார், இவர் இருக்கார், சுத்தானந்த பாரதி இருக்கார், அப்புறம் சில பேர்லாம் இருக்காங்க. இது வந்து இந்த படம்லாம் வந்து தலைமுடியெலாம் விதமான ஹேர் ஸ்டைல் இருக்கும். அது பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் வந்துச்சு அதே ஹேர் ஸ்டைல் அப்படியே திரும்புறது மாதிரி. இந்த மாதிரியான படம் வந்து முதல்ல இதில் தான் கிடச்சி. இப்போ தேடும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அடுத்தது வந்து வைக்கம் போராட்டத்துக்கு வேறு மாதிரியான தரவுகள் தேடுதல் இருக்கும். ஆனால் ஏறக்குறைய ஆதரவு எதிர்ப்பு, வைக்கம் போராட்டத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு நடுநிலை இந்த மாதிரி இருந்தால் தான் முழு புத்தகம் நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் அந்த மாதிரியான தரவுகள்லாம் நான் வந்து சேகரித்த பிறகு இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்லையா, அதனால் அரசாங்க ஆவணங்களில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து திருவனந்தபுரம் ஆர்கைவ்ஸ் போய்ட்டு அங்கே வந்து வைக்கம் ஃபைல்ஸ்னே இருக்குது. வைக்கம் ஒரு 10 ஃபைல் இருந்துச்சு. அந்த 10 ஃபைலை பார்த்து அங்கே இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு தான் நான் வந்து இந்த புத்தகத்தை தயார் பண்ணேன். அவங்க சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வைக்கத்தை பற்றியான ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில் பண்ணுவாங்க. அப்படி தான் புத்தகங்கள் இருந்தது. இது கொஞ்சம் நடுநிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நடுநிலைங்கிறது ஒன்றும் உலகத்தில் கிடையாது. நடுநிலைங்கிறதில்ல, ஒரு நடுநிலை பாவனை உள்ள ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவாக 300 பக்கம் இருக்கும்.
அப்ஜெக்டிவ் மெட்டீரியல்ஸ். அது என்ன நடந்ததுங்கிறத ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் இருக்குங்களா, நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டு போல் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த 300 பக்கத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற 400 பக்கத்தில் என்னோட பார்வையில் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த 300 பக்கத்தை வச்சுக்கிட்டு உங்களோட பார்வையில் ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுத முடியும். அதுதான் இது அப்ஜெக்டிவ், இது நல்ல புஸ்தகம்னு ஐயா சொன்னார்னா அதுக்காகத்தான் நான் வந்து அந்த பாராட்டை எடுத்துக்கிறேன். நான் மற்றபடி நான் முழுக்க அதை ஒத்துக்க முடியாது. அந்த 300 பக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பார்வையில் இன்னொரு நான் சொன்னதுக்கு முற்றிலும் மாறாக கூட நீங்கள் வந்து இன்னொரு வெர்ஷனை நீங்கள் வந்து தர முடியும். ஆனால் எவ்வளவு நீங்கள் தந்தாலும் கூட ஐயாவோட பங்கை நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சிறையில் இருந்தார், இத்தனை வருஷம் இருந்தார். அவர் வந்து நண்பர்கள்லாம் சொல்கிறது மாதிரி அவர் வேடிக்கை பார்க்க போகலை, ஐயா வந்து வேடிக்கை பார்க்க போகலை. நம்ம 2 முறை சிறையில் இருந்தார், கடுங்காவல் தண்டனையில் இருந்தார். அவர் வந்து மனைவியோட போராட்டத்துக்கு போனார். அப்போனா இன்ப சுற்றுலா போனார்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், மனைவியோட போனார் அப்படின்ட்டு. மனைவியோட போராட தாங்க போனார். அது இந்த மாதிரியான சில இதில் வந்து நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வேணால் மாற்றி நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் கொடுத்து நீங்கள் போய் அலைய வேண்டாம். நான் அலைஞ்சாச்சு, நீங்கள் போய் இன்னொரு தடவை அலைய வேண்டாம். அதுக்கான ஏற்பாடு தான் இது. அப்போது இந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் எல்லாம் மறுபடியும் சொல்கிற மாதிரி அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் போங்க, அங்கே கிடைக்கும் அப்படின்னு. அங்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. வைக்கத்தில் வந்து ஐயாவுக்கு ஒரு நினைவகம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. அது ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார். நீங்கள் போனீங்கன்னா ஐயா கலந்துக்கிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஐயா பற்றியான வாழ்க்கை வரலாறு ஒன்று இருக்கும். அதில் வைக்கம் ஒரு பகுதியாக தான் இருக்கும். வைக்கம் முழுமையாக இருக்கணுமா இல்லையா? ஆனால் அது ஒரு சின்ன ஒரு 2-3 வரியில் தான் அது இருக்கும். இப்போ அதை ரெனோவேஷன் பண்ணும்போது நான் வந்து ஐயாவோட வைக்கம் பங்கு என்ன அப்படிங்கிறது சொல்கிறது மாதிரியான ஒரு பேம்லெட் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட. இப்போ அரசாங்கம் புனர் நிர்மாணம் பண்ணி இப்போ திறக்கும்போது அநேகமாக அது வைப்பாங்க அப்படின்னு. யார்கிட்டங்க நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்ம நினைவகத்துலேயும் கொடுத்துருக்கேன். அங்கே காந்தி மியூசியம் ஒன்று இருக்குது, அங்கேயும் நான் வந்து இந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன். வைக்கம் சத்தியாகிரக மியூசியம் போல் அவங்க வந்து ஒன்று வச்சுருக்குறாங்க. அதில் வந்து அவங்க கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதை நடத்துது. அதில் வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இப்போ இவர் போய் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா முதல்ல போராட்டம் பண்ண அந்த 3 பேர், பாகுலயன், குஞ்சப்பன், அவங்க குஞ்சப்பா, இவங்க அந்த 3 பேர் வந்து ஒரு சிலை மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணி அவங்க அந்த பேரிகார்டோட அவங்க நிற்கிறது மாதிரி அது எல்லாத்தையும் இப்போ பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதனன் ஒரு ஓவியரை வச்சுக்கிட்டு முழு வைக்கம் போராட்டத்தையுமே ஒரு ஃபோட்டோ இந்த ஓவியத்தில் வரைஞ்சி அந்த முழுக்க வச்சுருக்காங்க. அப்புறம் ஆவண காப்பகத்திலேருந்து சில மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து ஃபோட்டோ ஸ்டேட் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து ஐயாவோடதெல்லாம் இப்போ இருக்குது. இதை ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஐயாவோடது கிடையாது. அவளோட பழசுமே இருந்தது. முதல்ல இருந்ததுமே இருந்தது. இப்போ வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. முதல்ல ஃபோட்டோ இருந்தது. அதில் வந்து ராஜாஜி படம் 4ஆவதோ இருக்கும், சிறைக்கு போன பெரியாரோட படம் 8ஆவதோ 9ஆவதோ இருக்கும். இப்போ எல்லாம் மாறி இப்போ சரியான முறையில் ஏறக்குறைய இருக்குது. மதனன் ஒரு ஓவியர் தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ரொம்ப மாடர்னாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. மற்றபடி அங்கே வேறு ஒரு மெட்டீரியலும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த வைக்கம் சத்தியாகிரக மெமோரியலில் கூட ஒரு லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த லைப்ரரிலையும் வந்து வைக்கம் பற்றியான புஸ்தகங்கள் இருக்காது. டி.கே. ரவீந்திரன் புஸ்தகம் உங்களுக்கு இருக்காது. அது மாதிரி அப்புறம் அந்த ஊரோட முனிசிபல் சேர்மன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகம் கூட அந்த லைப்ரரியில் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அது கிடச்சிருச்சு.
அப்புறம் நான் மறுபடியும் சொன்னது மாதிரி இந்த ஆய்வாளன்கிறது வந்து நடுநிலையாக இருக்கிறானோ இல்லையோ ஒரு நடுநிலையான ஒரு பாவனை அல்லது வாசகர்கள் இவன் நடுநிலையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த புஸ்தகம் இருக்கணும். இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறையும் ஒருத்தர் தான் எழுதினார், சவர்கரோட வாழ்க்கை வரலாறையும் ஒருத்தர் தான் எழுதினார் இல்லையா? இல்லை தனஞ்சய் தான் ரெண்டுத்தையுமே எழுதுகிறாரு. அப்போது நீங்கள் அம்பேத்கருடைய இது நிலைமை என்ன, சவர்கரோட ரெண்டு பேருமே வந்து இரு துருவங்கள் மாதிரி. அவர் அந்த துருவத்தில் இருக்கார், இந்த துருவத்தில் இருக்கிறார். ஆனால் ஒரு ஆய்வாளன்கிறவன் வந்து அதை பற்றி இல்லாமல் அவனை சரியான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு புத்தகத்தை தர முடியும் அப்படிங்கிறது தானே தனஞ்சய்கரோட வெற்றி. நம்ம எல்லா மொழியிலையும் அதை மொழிபெயர்த்துக்கிட்டும் இருக்கிறோம். அப்போ அது மாதிரி தான் ஒரு ஆய்வாளன் இருக்கிறது தான் நல்லது. இப்போ திராவிட இயக்க ஆய்வாளர்னு சொல்கிறாங்க சில பேரை. அவர் வந்து திராவிட இயக்க சார்பான ஆய்வாளர் அப்படின்னு நம்ம கருத வேண்டாம். திராவிட இயக்கத்தை ஆராய்ச்சி செய்பவர். அப்புறம் தலித் வரலாற்று ஆய்வாளர்னு சில பேரை சொல்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து தலித் சார்பான முடிவெடுப்பாங்க அப்படின்னு கருத வேண்டாம். அவங்க வந்து தலித் இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்பவர்கள் அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி இருக்கிறாங்களா இல்லையா, இந்த திராவிட இயக்க ஆய்வாளருங்கிற அப்படி இருக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து நடுநிலையை பேணணும். முழு நடுநிலையுமே பேணவே முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் பேணுகிறது மாதிரியான ஒரு பாவனையாவது வந்து அவர் வந்து அதில் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்பிக்கைக்குரிய ஆவணமாக எழுதினா தான் வந்து ஆய்வாளருங்கிற அந்த இது இருக்கும். இல்லைன்னா அது பயனற்று போயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு தனஞ்சய்கீர் போல் ஒரு ஆராய்ச்சியாளர். தனஞ்சய்கீர் பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாரு, சாவர்கரோடது எழுதியிருக்கிறாரு, திலகரோடது எழுதியிருக்கிறாரு, பூலேவோடது எழுதியிருக்கிறாரு, சாகு மகாராஜ் அவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. பரோட அப்படி எல்லாத்த பற்றி விதவிதமான ஆட்கள். திலகரை பற்றி எழுதுகிறவர் அதாவது அசோக் கோபால் பிகமிங் பாபா சாஹேப்னு சொல்லிட்டு ஆகாஷ் அது வந்து தனஞ்சய்கீர் வந்து எதெல்லாம் மறைச்சு, ஏன்னா அதுல கம்ப்ளீட்டா வந்து சாவர்கரையும் அம்பேத்கரையும் கம்பேர் பண்ணிட்டே வருவாரு. அந்த இடங்களை மட்டும் எடுத்து அது எந்தெந்த லெட்டர்ஸ் தான் ஒரு பாதி எழுதியிருக்காரு, பாதியை விட்டுட்டாருன்றதா இப்போ அந்த பிகமிங் பாபா சாஹேப்ல ஆகாஷ் சிங் ரத்தோர்னு சொல்லிட்டு 2020 பிகமிங் பாபா சாஹேப். இதுல தனஞ்சய்கீர் புக்ல ஒரு ஃப்ரண்ட்ல என்ன போட்டிருப்பாருன்னா ரெட் அண்ட் கரெக்டட் பை அம்பேத்கர் himself அப்படின்னு போட்டிருப்பாரு. அதுவே போய்யாமா? இல்ல அது உண்மைதான். ஆனா அந்த அம்பேத்கர் அவர்கள் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ முழுமையா பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாருன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படியா? ஓஹோ ஓஹோ. இது வந்து பழைய காலத்தெல்லாம் வந்து அதிகாரம் பெற்ற வரலாறுன்னே எழுதுவாங்க. இப்போது சாமி சுந்தரமன்னார் எழுதினார் இல்லையா, தமிழர் தலைவர். அது வந்து ஐயா பார்த்து ஆமாம் எழுதுனனுடைய அதிகாரம் பெற்ற வரலாறு. நீங்கள் வேறு எந்த அதிகாரம்லாம் நினச்சிக்காதீங்க. ஆமாம், அப்போ ஐயா பார்த்தாரு. அதனால் அந்த ஐயாவுடைய அதிகாரம் பெற்ற நூல் அப்படிங்கிறது அது அப்படி எழுதுனா தான் பழைய காலத்தில். அந்த வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லைங்க. இப்போ டெடிகேட் பண்ணுறோம்ல, புஸ்தகங்களை டெடிகேட் பண்ணுறோம்ல, நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் டெடிகேட் பண்ணணும். பழைய காலத்திலலாம் வந்து வித் பர்மிஷன் தான் போட்டிருப்பாங்க. வித் பர்மிஷன் டெடிகேட்டட் டு ஸோ அண்ட் ஸோ அப்படி தான். இப்போ வந்து யாருக்கு வேணாலும் பண்ணிடுறாங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு புத்தகத்தை டெடிகேட் பண்ணியிருந்தேன். ஆமாம், டெடிகேட் நானே டெடிகேட் பண்ணேன்னு எப்படி சொல்லிக்கிறது. அதனால அவர்கிட்ட புத்தகத்தை கொடுத்துட்டேன். அவர் வந்து வாங்கினார், இப்படி பார்த்தாரு, அப்படியே வச்சிட்டாரு. அது பக்கத்தை பார்ப்பாரா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. சரி வீட்டுக்கு போய் படிப்பார் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் பொறுத்துட்டு படித்தார் புத்தகத்தை. படிச்சுட்டு என்ன டெடிகேட் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது, எதுக்கு எனக்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக தான் அவர் சொன்னார். அவர் அதுக்கு உரியவர்னு வைங்களேன். வேற ஒருத்தர் எனக்கு டெடிகேட் பண்ணியிருக்காருங்க, நான் பார்க்கவே இல்லைங்க. இல்லை, புத்தகத்தை அந்த டெடிகேட் பண்ணதே நான் பார்க்கல. ஆமாம், அவர் எனக்கு அனுப்பவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நானே வாங்கியிருக்கேங்க புத்தகத்தை வாங்கி. அப்புறம் ஒரு 2 வருஷம் பொறுத்து தான்
அதை பார்த்தேன். நடுவில் படிப்பேன், அதை பார்க்காம விட்டேன். அப்புறம் ரொம்ப வெக்கமாக இருந்தது நன்றி சொல்கிறதுக்கு. இன்னும் வாய்ப்பு இல்லை, இன்னும் அவருக்கு நான் பார்த்துட்டேன்னு அவருக்கு இன்னும் சொல்லவே இல்லை. அந்த நடுநிலைங்கிறதுக்காக சொன்னேன். அப்புறம் வந்து ஆய்வில் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப முக்கியங்க. எதையுமே வந்து ஆய்வில் வந்து அது ஆய்வுக்கு தரவுகள் தேடுறீங்கன்னா எல்லாத்தையுமே தேடுங்க. இப்போ இது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இப்போ சுந்தரராமசாமி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சுந்தரராமசாமியோட ஜே சில குறிப்புகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு தம்பி போயிருக்காரு. அப்போ வந்து இந்த இன்டர்வியூன்னு சொல்லுவீங்கள்ல, கொஸ்டினர்லாம் கொடுத்து அப்போ தானே அந்த ஆய்வாளர் பின்னால் போட்டுப்பார் பெண் இணைப்பில், அப்போ தானே அது ஆராய்ச்சி. அது மாதிரி அவர் போயிருக்கிறாரு. அவர் பேசியிருந்துருக்கிறார். பேசிவிட்டு அவர் வந்து இப்போ ஒரு நாவல் எழுதியிருக்கேன், இல்லை புளிய மரத்தின் கதையை எடுத்து கொடுத்துருக்கேன், இதை படிச்சிங்களான்னு. இல்லை நான் இதை படிக்கலை, நான் இதை படிக்க மாட்டேன், நான் ஜே சில குறிப்புகள் மட்டும்தான் என்னோடய ஆராய்ச்சி, நான் அதை படிக்க மாட்டேன்னு இருக்காரு அந்த ஆராய்ச்சியாளர். அப்படி இருக்கலாமா ஆராய்ச்சியாளருங்கிறவர் ஆராய்ச்சி பண்ணுறது அந்த புத்தகமாக இருந்தாலும் கூட அந்த ஆராய்ச்சியாளர் பற்றியான மற்ற தகவல்களையும் வந்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவரை பற்றியான முழுமையான இது வராது. இப்போது எம்பெருமாள் நாயுடுன்னு ஒருத்தர் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைக்கம் போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டவர். வைக்கம் போராட்டத்தில் வந்து 2 பேரணிகள் நடந்தது. ஒன்று வந்து மன்னத்து பத்மநாபன் தலைமையில் இதில் வைக்கத்திலேருந்து திருவாங்கூருக்கு ஒன்றும், அதாவது திருவனந்தபுரத்துக்கு ஒன்றும். இன்னொரு பேரணி கோட்டாரிலேருந்து திருவனந்தபுரத்துக்கும் ஒரு பேரணி நடந்தது. அப்போ இந்த 2வது பேரணி இருக்கு இல்லையா, தெற்கு பேரணி, அதுக்கு வந்து தலைவராக இருந்தவர் தான் எம்பெருமாள் நாயுடுன்னு. அவருக்கு ஆஸ்பத்திரிலாம் இருக்குது, இன்னும் கூட இருக்குது, அவரோட பேரன்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக வந்து அவரோட மெட்டீரியல்ஸ்லாம் தேடி போகும்போது அவர் வந்து அவரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருந்தது. அது சுசீந்திரம் இருக்கு இல்லையா, அந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் அவரே தலைவராக இருந்து நடத்தினார் 1926. அப்போது அந்த போராட்டம் தொடர்பான அந்த ஆய்வேட்டில் வந்து நம்ம எம்பெருமாள் நாயுடு பற்றியான தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, வைக்கம் தொடர்பான தகவல் கிடைக்குங்கிறதுக்காக நான் அந்த புத்தகத்தை நீலகண்டன் தான் வாங்கி எனக்கு அனுப்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அதில் தேடி போனால் வைக்கம் போராட்டம்னு ஒன்று நடந்ததாகவும் அதில் இவர் போனதாகவும் ஒரு தகவலுமே இல்லைங்க. வெறும் சுதந்திரம் போராட்டத்தை பற்றி மட்டுமே தான் அதில் இருக்குது. அந்த எம்பெருமாள் நாயுடு பற்றியான குறிப்பில் கூட வேறு எந்த குறிப்புமே இல்லை, அந்த குறிப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த கண்ணை கட்டிக்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கம் திரும்பாமல், அப்படி வந்து அந்த ஆய்வாளர் உழைச்சிருக்கிறாரு. அப்படி உழைக்கக்கூடாதுங்க. இந்த பக்கமும் கொஞ்சம் பார்க்கணும், இந்த பக்கமும் கொஞ்சம் பார்க்கணும். ஜிபிஎஸில் வர்ற ரேப்பிடோ டிரைவர் மாதிரி அதே இடத்துக்கு போகக்கூடாது. கொஞ்சம் 100 அடியில் இருப்பாங்க, 100 அடியிலேயே அவங்க நிற்பாங்க. இந்த பக்கமும் பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கணும், அப்படியே போவான். அந்த மாதிரி அந்த ஆராய்ச்சியாளர் அந்த மாதிரி போயிருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. சிறு துரும்பும் கூட பல்குத்த உதவும். அப்புறம் எதையும் நம்பிடக்கூடாது. இது வந்து நான் சொல்ல, மார்க்ஸே சொல்லியிருக்கிறாரு, எதையும் நம்பிடாதீங்க. நான் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த நினைவகம் ஒன்று இருக்குல்ல, வாவேசையர் நினைவகம் ஒன்று இருக்குல்ல, அந்த நினைவகத்தில் வந்து ஒரு லெட்டர் அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. காந்தியோட லெட்டர் அப்படின்னு அதுக்கு போட்டிருக்காங்க. காந்தி அது ஆன் டூர் அப்படி போட்டு 4/10/1927 காந்தி எழுதுகிற லெட்டர். டியர் ஃப்ரெண்ட், அந்த லெட்டர் வருங்களா, ஐ ஹேவ் யுவர் லெட்டர். ஐ எம் நோ லாங்கர் இன் கரஸ்பாண்டன்ஸ் வித் ஸ்ரீ மகாதேவ் ஐயர் and I do not think that I will be able to influence him in the direction you desire. If however I get an opportunity, I will do what I can. Yours sincerely, MK Gandhi அப்படின்னு போட்டு இந்த கடிதம் வந்து வாவேசையருக்கு வந்த கடிதம் அப்படின்னு போட்டிருக்கான். வாவேசையருக்கு வந்த கடிதம் அப்படின்னு போட்டிருக்கான். உடனே வாவேசையருக்கு வந்த கடிதம்னு அவனே போட்டானே, நினைவகத்துக்காரனே போட்டானே, அரசாங்கமே போட்டுடுச்சே அப்படின்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. ஏன்னா வாவேசையருக்கு மகாத்மா காந்தி எழுதியிருந்தா 2 அட்ரஸ் வந்து சொர்க்கலோகம்னு போட்டிருக்கணும். ஏன்னா 25லே போயிட்டார். இது 27ல் லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டர் வந்து வாவேசையருக்கு எழுதின லெட்டர்னு சொல்லி அங்கே போட்டு வச்சுருக்கிறான். உடனே அதை நம்பி நம்ம அதை பண்ணிட முடியுமா? இந்த விஷயம் வந்து வாவேசையர் செத்து போயிட்டார் 25 ஜூன் மாதம்னு நமக்கு தெரியும் போது இது பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சிடறோம் ரொம்ப சுலபமாக. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள். அவர் செத்து போனது எப்போன்னு நமக்கு தெரிஞ்சதால இது தப்புன்னு தெரியுது. தெரியலன்னா நாமளும் வந்து இது வந்து அவருக்கு எழுதின லெட்டர் அப்படின்னு. அப்போது எதையுமே அவங்க போட்டிருக்காங்கங்கிறதுக்காக எதையுமே வந்து நம்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வெறும் வந்து இந்த
புனைவல்லாத எழுத்து இல்லைங்களா, இது ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்போது புனைவையும் அதில் கொஞ்சம் சேர்க்கணும். புனைவுன்னா நம்மளோட புனைவு இல்லை, அந்த காலத்தில் எழுதின புனைவு இலக்கியங்கள் வந்திருக்கும். இப்போ வந்து சேரன் மாதேவி குருகுலம் இந்த போராட்டம் நடந்தபோது இதை பற்றி ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக 1 வருஷம் 1.5 வருஷம் இது ஓடி இருக்கு அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எழுத்தாளர்களை வந்து பாதிச்சிருக்கும். அப்போ எழுத்தாளர்கள் வந்து அதை வந்து எப்படியாவது வந்து அவனுடைய கிரியேட்டிவ் இதுவோட அவன் சேர்த்துருப்பான். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த காலத்தில் வந்த அந்த 24-25 வந்த வாவேசையரோடு ஏறக்குறைய தொடர்புடைய எல்லாத்தையும் பார்க்க முடியாதுல்ல, அதனால் தொடர்புடைய பத்திரிகைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது மாதவையா நடத்தின அந்த பஞ்சாமிர்தம் இருக்குல்ல, அதில் வந்து மாதவியாவோட ஒரு கதை வந்துச்சு, ஏணி ஏற்ற நிலையம் சொல்லி. இந்த போராட்டத்தை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க, ஆனால் கிண்டலாக எழுதியிருக்காருங்க. ஆனால் அது இந்த போராட்டத்தை பற்றியே தெரியாதவங்களுக்கு வந்து இது வேறு மாதிரி தெரியும். ஆனால் போராட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க வந்து மாதவையா வந்து வாவேசையர் ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறது தெரியும், வாவேசையர் ஸ்டாண்டை தான் ஆதரித்து எழுதுறாருங்கிறது அது தெரியும். அப்படி தெரியாத போது இது வந்து வேறு ஒரு விஷயமா நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான லிட்ரேச்சர் இருக்குல்ல, க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர், அதையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆய்வுக்கு பயன்படுத்துறதுங்கிறது வந்து ஆய்வை வந்து சுவையுடையதாகவும் படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு லிட்ரேச்சரையும் தேடணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்புறம் அரசு ஆவணங்களை வந்து முதல்ல வந்து வஉசி பற்றி ஜலபதி ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் வந்து ஆர்கைவல் மெட்டீரியல்ஸ் தான் முதல்லலாம். அப்போ வந்து மாப்போசி இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அரசை எதிர்த்தவனை பற்றியான ஒரு ஆராய்ச்சி அரசு ஆவணங்களில் வச்சே பண்ணுறது அது எப்படி சரியாக இருக்கும், அதெல்லாம் சரியாகவே இருக்காது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார் மாப்போசி. அது கரெக்டு தான், ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் நமக்கு வந்து அவைலபிள் மெட்டீரியல் வச்சுட்டு தானே நம்ம செய்ய முடியும். வேறு மெட்டீரியலே கிடைக்காத போது அவனோட தானே வச்சு செய்ய முடியும். அரசாங்க மெட்டீரியல் எப்படி இருக்குங்கிறது பற்றியான நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையான புரிதல் நமக்கு வச்சுக்கணும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறாருங்க. இவருக்கு வந்து லீவு வேணும். இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கிடைக்கிற லீவெல்லாம் போடுவார். இப்போ ஆரச்சிருக்கோம், இவர் வந்து ஹிந்து, சட்டப்படி நீங்கள் இதுபடி நீங்கள் ரெக்கார்டு படி ஹிந்து தானே, ரெக்கார்டு படி ஹிந்து இவர். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இன்னொரு ஆராய்ச்சி இருக்கும், புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு ஆராய்ச்சி உண்டா, புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு ஆராய்ச்சி, குருநானக் பர்த்டேக்கு ஒரு ஆராய்ச்சி, ஆராய்ச்சினா தெரியுமில்ல, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேன்னு 2 ஹாலிடேஸ் வருஷத்தில் கிடைக்கும், வரையறுக்கப்பட்ட விடுமுறை அப்படிங்கிறது. அந்தந்த மதத்துக்காரங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அந்த புத்த பூர்ணிமாவும் எடுத்திருப்பார், குருநானக்குங்க எடுத்திருப்பார் லீவு. இப்போது இவரோட ஆவணத்தை வச்சு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து பாருங்கள், ஒரு ஹிந்துவாக இருந்துக்கிட்டு இவர் வந்து புத்தர் இதுவும் இருக்கிறாரு, குருநானக்கும் இருக்கிறாரு, எவ்வளவு செக்யூலராக இருக்கிறாரு அப்படின்னு இந்த ஆவணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அப்படி தான் ஒரு முடிவுக்கு வரணும். லீவுக்காக எடுத்திருக்கிறாரு, அடுத்த நாள் சனி ஞாயிறு வருது, கூட ஒரு ஆராய்ச்சி போட்டு வந்துடுறாரு. அப்போ இவரை வந்து செக்யூலர்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட முடியாது, உண்மைன்னு வேறு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இந்த கூறெல்லாம் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த அரசு ஆவணங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் வேறு வழியே இல்லைன்னா அரசு ஆவணங்களை பயன்படுத்திட்டு தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். அதில் ஒரு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் பண்ணால் கூட அதை வந்து ஒரு முறையான ஒரு ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அந்த தீசிஸை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது, எம்எல்ஏஸ்லாம் இருக்குது. இப்போ 9th எடிஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதை தான் பயன்படுத்தி நீங்கள் தமிழில் வந்து இது மாதிரியான புத்தகங்கள் இருக்கான்னா 1-2 இருக்குது, அத்திப்பூத்தது மாதிரி ஒன்று இருக்குது. அதுமாதிரி இது வந்து ஒரு நல்ல புத்தகம், தமிழ் நடை கையேடு அப்படின்னு எழுதின புத்தகம், பாரா சுப்பிரமணியம் அவரோட இதில் மொழி அறக்கட்டளையில் போட்ட புத்தகம். இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும், அடிக்குறிப்பெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பல விஷயங்கள் இது இருக்குது. இது வந்து ஒரு ஆராய்ச்சியாளருக்கு ஒரு தேவையான இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். நமக்கே சில சமயத்தில் சந்தேகம் வந்துடும், இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்புறம் மொழிபெயர்க்கிறவங்களுக்கு நம்மளே சில சமயத்தில் மொழிபெயர்த்து போட வேண்டியிருக்கும் சில கட்டுரைகள் எழுதும்போது. அப்போ ஒரே இந்த மொழிபெயர்க்கும் போது மட்டும் நீங்கள் என்ன தான் உங்களோட திறமையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட
தயவு செஞ்சு நீங்கள் வந்து சாதாரணமாக எழுதுனதையே ஒரு நண்பர்கள்ட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிண்ட்டு கொடுக்கறது தான் நல்லது. சில சமயத்தில் தப்பு வந்துடும். அப்புறம் மொழிபெயர்க்கும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போனாலும் சரி, ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு போனாலும் சரி, யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பிரிண்ட்டுக்கு அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு, அவர்கிட்ட நான் கேட்டேன். நீங்கள் அவர் மொழிபெயர்த்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது. அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் மொழிபெயர்த்து யாராவது நண்பர்கள் பார்க்க கொடுத்துருக்கீங்களா? இல்லை நான் மொழிபெயர்த்து நேராக பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னாரு. அதுமாதிரி பண்ணாதீங்க, யார்ட்டையாவது கொடுங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பார்க்கல. அதே மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மொழிபெயர்ப்பு எவ்வளவு ரொம்ப சுலபமாக ரைட்டுன்னு நம்ம நினச்சிடும், ஆனால் அது தப்பாயிருங்கிறது. தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு போன ஒரு உதாரணம், அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு போன உதாரணத்தோடு நான் பேசி நான் முடிச்சுக்கிறேன். தமிழில் வந்து ஒரு உதாரணம் வந்துங்க. ஒருத்தர் எழுதுகிறார், ஒரு பெரிய தலித் ரைட்டர். அவர் தலித் ரைட்டர்னு சொல்ல முடியாது, தலைவர். அவர் வந்து ஏதோ ஒரு எழுதுகிறார், அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. தமிழில் இருக்கிறது அந்த வாக்கியம் இப்படி வருது: பட்டால் தான் என் கஷ்டம் உனக்கு புரியும், படு அப்படின்றது. பட்டா தான் என் கஷ்டம் உனக்கு தெரியும், நீ படு அப்படின்றது. இந்த பின்னால் இருக்கிற படு இருக்குல்ல, அது இங்கிலீஷில் வந்து யூ லே டவுன் போட்டாங்க. இது நான் பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் நல்ல மொழிபெயர்ப்பாளர் அவங்க. இல்லை, நல்ல மொழிபெயர்ப்பு இதில் ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்களே தவிர அவங்க நல்ல மொழிபெயர்ப்பார். அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு நெருடாவோடது, பாப்புலோ நெருடாவோட மொழிபெயர்ப்பு, அவரோட மொழிபெயர்ப்பு. பிரேக் த விண்டு அப்படின்னு ஒரு மரபு தொடர் வருது. வந்து கல்லை உடைத்தான்னு மொழிபெயர்த்துட்டார். இப்படி தான் இருக்குது மொழிபெயர்ப்பு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வந்து மொழிபெயர்த்திங்கன்னா யார்கிட்டயே ஒருத்தட்ட காமிச்சு அதை பண்ணிக்கிடுங்க, அதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பதில். அந்த செகண்ட் லைன் தலைவர்களை பற்றியும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்லாம் ஜலபதி சொன்னார்ல, அது மாதிரி இங்கே நிறைய புத்தகங்கள் வந்திருக்குங்க. சுயமரியாதை சுடரொலிகள்னு இங்கே ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன தலைவர்கள், செகண்ட் லைன் லீடர்ஸ். ஃபஸ்ட் லைன் லீடர்ஸில் அந்த ராமநாதன் வரல, அதெல்லாம் சொன்னார் இல்லையா. ராமநாதன் ஒரு முக்கியமான, யாராவது ஆராய்ச்சி பண்ணால் கூட தேவலாம். ராமநாதன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஐயாவோட இருந்தார். 37 ராஜாஜியோட அமைச்சரவையில் அவர் இருந்தார். ரொம்ப முக்கியமானவர் அவர். முன்னெல்லாம் வந்து ஐஎன்பி மினிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, இப்போ ரேடியோ இருக்குல்ல, ரேடியோவில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்ரூவலுங்கிறது வந்து இப்போ ஸ்டேஷன் டைரக்டரே பண்ணிடுறாரு. பழைய காலத்தில் அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒலிபரப்புத்துறை அமைச்சர் தான் பண்ணுவார். அது மாதிரி ராமநாதன் இருந்தார். ராஜாஜி முதல்ல அங்கே பேசினார் இல்லையா, ரேடியோவை தொடங்கி வச்சு, அந்த ஸ்கிரிப்ட் அப்ரூவ்டு பை ராமநாதன், ராமநாதன். அப்படிலாம் இருந்தது. இது செகண்ட் லைன் லீடர்ஸ் பற்றி, சுயமரியாதை சுடரொலிகள்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் யாரெல்லாம் பாடுபட்டாங்கங்கிறது சின்ன சின்ன தலைவர்கள் அவங்கள பற்றியான புஸ்தகம் அது. அப்புறம் திராவிட இயக்க இதழ்கள் பற்றி அவர் சொன்ன லிஸ்ட்டு கொடுத்தார்ல, இது வந்து இதை பற்றிலாம் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் ஒரு பெரிய தொகுதி, ஒரு 10-12 செமினார் நடந்தது. அதில் வந்து ஒவ்வொரு இதழ்கள் பற்றியும் ஒரு சின்ன குறிப்பு, மாறா அரசோட ஏற்பாட்டில் 2 திராவிட இயக்க இதழ்கள் 2 தொகுதி வந்திருக்கு. அதில் முதல் தொகுதி இருக்குது. அதனால் சின்ன சின்ன அந்த பத்திரிகை பற்றியான விவரங்கள் வந்து இந்த புத்தகங்களில் கிடைக்கும். இது உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இன்னுமே அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த சங்ககால போயம் எல்லாம் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னா அது அப்படியே போட்டு கீழே வந்து ஃபுட் நோட்டில் போட்டுருவாங்க. இது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இது நாங்கள் இந்த மாதிரியான கான்டெக்ட்ஸ் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறத கீழே ஃபுட் நோட்டில் போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெரியார் வந்து பயன்படுத்தும் போது நிறைய இந்த இடியம்ஸ் ஃப்ரேசஸ்லாம் பயன்படுத்துவாருங்க. அதை வந்து நம்ம இந்த முறை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிட முடியுங்களா சார்? ஆமாம். கீழே வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப்பில் சொன்னாங்க, அவர் நிறைய இந்த மாதிரி தான் சொல்லுவார். ஒரு கேள்வி கேட்டது வந்து மாமியார் தொடையில் புண்ணு அந்த மாதிரியான இதெல்லாம் அவர் பயன்படுத்துவார். வேற அவர் பேசும்போது ஏதோ ஒரு செட்டியார் பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், முதலியார் பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அது யார் செட்டியார், யார் முதலியார், அவர் யார், அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம சொல்லிட முடியாதுங்கும் போது
அதுதான் அது வந்து நீங்க ஃபுட் நோட்டு போட்டு இது என்ன டைம் பீரியட்ல பேசியிருக்காரு, அது என்ன செட்டியாரா இருக்கும், என்ன முதலியாரா இருக்கும், இல்லைன்னா என்ன ஒரு கான்டெக்ட்ல இது பேசியிருக்கலாங்கிறது இது யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணிட முடியும். நீங்க அப்படியே டங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த நம்ம சான்ஸ்கிரிட் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல அப்படியே போட்டு இட்டாலிக்ஸ் போட்டுருவாங்க சார், அந்த மாதிரி. ஆமாம், அது மாதிரி பண்ணிடலாம். அது மாதிரி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு பக்கத்தில் அது மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் மேட்ரு வந்து இவ்வளவாகவும் கீழே அடிக்குறிப்பு வந்து முக்கால் பகுதியும் இருக்கும். ஐயா வந்து அது மாதிரி படிக்க முடியுமா? முயற்சி பண்ணணும் நாம், முடிஞ்ச வரைக்கும் இல்லை. அது நிறைய வந்துடும் ஐயாவுக்கு. அது மாதிரி போட்டிங்கன்னா ஐயாவுக்கு நிறைய வந்துடும். அப்புறம் அதுக்கு பேர் என்ன மொழிபெயர்ப்பு? அது கூகுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருமே. அது நம்ம மனுஷன் பண்ணுறதுக்கும் மிஷின் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் மெனக்கிடத்தான் வேணும். இப்போ வந்து சாமிநாத ஐயரோட கடிதங்கள் ஜலபதி போட்டது பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் வந்து ஒவ்வொரு யார் ஒரு முதலியார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன முதலியார், அவர் செட்டியார்னு போட்டால் அவர் எந்த செட்டியாரை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. கார்பார் அப்படின்னா யார் கார்பார் அவர் போடுறாரு. தம்பரான்னு போட்டால் எந்த தம்பரான்னு போடுறாரு. அதுதான் நாம் ஒரு சரியான பதிப்புக்கும் ஏதோ ஒரு பதிப்புக்குமான வித்தியாசம். ஏதோ ஒரு பதிப்பு பண்ணுறதுக்கு எதுக்கு நமக்கு இவ்வளோ சிரமப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பதிப்பு இல்லை, ஒரு நல்ல பதிப்பு நம்ம கொண்டு வரணும், நல்ல மொழிபெயர்ப்பு கொண்டு வரணும்னா நீங்கள் அந்த யார் முதலியாருங்கிறத கட்டாயம் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதபடியான ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது அது மாதிரி பண்ணணும். அப்படி அது மாதிரி பண்ணால் நிறைய பண்ண வேண்டியிருந்திருக்கும், சரியாக வராது. சில பேர் வந்து 10 மாதத்தில் 10 சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்துருக்குறாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா எங்களுக்கு தெரியல, படிக்க கூட முடியாது. ஆமாம், அவங்க பேரெல்லாம் சொன்னால் பகை வந்துடும். அதனால் அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு 2 ஒன்று வந்து நீங்கள் எப்பவுமே உங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் வெங்கடாஜலபதி சாரும் சேர்ந்து அப்போது நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு புரிதல் அது எப்படி இருக்குன்றது ஒன்று. இப்போ நீங்கள் வந்து வெங்கடாஜலபதி சார் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு கிடைக்குது, அது வந்து உங்களுக்கு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி சில பேருக்கு தான்? இல்ல நான் கேட்கறது வந்து இப்ப நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்ற பட்சத்துல நான் அந்த ஆராய்ச்சி பண்றேன்றத நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணுமாங்கிற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உங்க கூட ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தொடர்ந்து வேலை செய்யும் போது இந்த மாதிரியான உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ வைக்கம் போராட்டத்துக்கே போறீங்க, அப்ப நீங்க எந்த இடத்துலயாவது நீங்க ஒரு ஆவணத்தை பார்த்து நீங்க படிச்ச புக்ல அதை மறைச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதாவது பாதி இருக்கு ஆனா பாதி சொல்லலாங்கிற மாதிரி, ஆனா ஏதாவது அனுபவம் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, முதல் கேள்வி வந்து இப்போ வந்து நான் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேங்கிறது நண்பர் சார் ஒரு நிமிஷம், நான் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேங்கிறது வந்து அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு தொடர்புடையது நான் எதாவது பார்த்தேன்னா நான் அவருக்கு கொடுப்பேன். அப்புறம் இப்போ நான் தமிழ்நாடு தேடிட்டு இருக்கேங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும். அதனால் தமிழ்நாடு யார் பார்த்தாலும் எனக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் சில சமயத்தில் கூட இருக்கிற நண்பர்களுக்கே தெரியாது. இப்போது ஜார்ஜ் ஜோசப் பற்றி நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், 2007 வந்துச்சு அந்த புஸ்தகம். 94 படித்தேன்னு ரகுபேஷ் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது அந்த இது வந்து அப்போ ஜார்ஜ் ஜோசப் பற்றி எழுதும்போது எழுதுகிறேன் நான். இப்போ நீலகண்டன் வந்து ஜார்ஜ் ஜோசப் குடியரசு முழுக்க பார்த்துருக்கிறார். அவர் என்னெல்லாம் பார்த்துருக்கிறாரு எங்களுக்கு தெரியும். நேற்று கூட நான் நாடார் குலமித்திரன்னு பார்த்துருக்கேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேன்னு அவருக்கு தெரியும். அப்போது அவர் குடியரசு பார்த்தாருங்கிறது எங்களுக்கு மறந்து போச்சு. அப்போ அவர்கிட்ட ஜார்ஜ் ஜோசப் பற்றியான மெட்டீரியல்ஸ் நாங்கள் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். கூட நண்பர்களே இருந்தால் கூட நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் புஸ்தகம் வந்த பிறகு தான் வந்து எனக்கு தெரியுது. அப்புறம் ஜார்ஜ் ஜோசப் பற்றி அவர் நேற்று கூட ஜலபதிக்கு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்லிட்டு இருந்தார், இல்லை வாராவோட மெட்டீரியல் கிடச்சிது அவர் விட்டுட்டார் அப்படின்னு. மெட்டீரியலாக என் கைக்கு ஒன்றும் கிடைக்கல, என் கண்ணுக்கு தான் கிடச்சிது. ஆமாம், நான் ஆராய்ச்சி பண்ண போகும்போது அவர் அந்த வாராவோட மச்சினர் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி காமிப்பார், நான் அப்படியே படிச்சுப்பேன்.
இப்படி திருப்புவார். அப்புறம் நான் படிச்சுப்பேன். அப்புறம் நான் படித்து முடிச்சு அதுக்குள்ளே அந்த பக்கம் எங்கேயா போயிருப்பார். அப்புறம் நான் படிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் உள்ளேருந்து வருவார், காஃபி எடுத்துகிட்டு தான் வருவார். அப்புறம் வந்து திருப்புவார். அதுக்கப்புறம் நான் படிப்பேன். இப்படி தான் நான் வந்து வார ஆராய்ச்சியை நான் பண்ணேன். அவர்கிட்ட வந்து என்னோடய நண்பர் வந்து அறிமுகப்படுத்தினேன். என்னோடய நண்பரை அவங்க வீட்டுக்கு அறிமுகப்படுத்தினேன். அப்புறம் நான் ஆராய்ச்சி முடிச்சுட்டு எனக்கு யூபிஎஸ்சி வேலை கிடச்சி நான் பாண்டிச்சேரி போயிட்டு 1 வருஷம் கழித்து வந்தேன். அவர் இல்லை, அந்த மச்சினர் போயிட்டார். அந்த மெட்டீரியல் எல்லாம் நான் அறிமுகப்படுத்தினல அவர்கிட்ட இருக்குது. அவர் வீட்டுக்கு போனபோது இதுதாங்க வாரா உட்காந்த நாக்காளிங்கிறாரு. அவ்வளோ மெட்டீரியல். ஆமாம், அதாவது நான் அறிமுகப்படுத்தினேன். என்னால் அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியல, பட் அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். ஆமாம், அவர் பேராசிரியர், நான் ஆய்வு மாணவர். எப்படி புரியல, இம்ப்ரெஸ் பண்ணி போயிடுது அவர்கிட்ட. அப்படி தான் கண்ணுக்கு வந்து. அப்போ இந்த மாதிரி நண்பர்கள் தெரியும் பண்ணுவோம். இப்போ வந்து மணிக்கொடியில் வந்த பாரதிதாசன் கவிதைகளை மணிகண்டன் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்போது நான் வந்து பார்க்குற போது மணிக்கொடியில் வந்து பாரதிதாசன் கவிதையை பார்த்தா அல்லது சுதந்திர சங்கில கவிதையை பார்த்தேன்னா அதை பாரதிதாசன் கவிதையை பார்த்தேன்னா அதை ஜெராக்ஸ் பண்ணி நாங்கள் அவருக்கு அனுப்புறது உண்டு. அது மாதிரியான இப்போது நீலகண்டன், மணிகண்டன், மதிவாணன் ஒருத்தர் இதில் உண்டு, தஞ்சாவூரில் உண்டு. இவங்கெல்லாம் இது வந்து ஒரு திட்டமிட்ட கூட்டணி கிடையாது, இயற்கையாக அமைஞ்ச கூட்டணி. லைப்ரரியில் சந்தித்தவங்க தான், லைப்ரரியில் சந்தித்தது தான். அப்புறம் இந்த மறைக்கிறது இது வரைக்கும் என் கண்ணில் படலை. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கல்ல, அது இன்னும் கண்ணில் படலை. பட் அது கண்ணில் படுற அன்னைக்கு பகை வந்துருமோ? சரி.